ஹாய் காய்ஸ், ஜெய்பனேஷ் ஹியர். நிறைய பேர் காமனாக ஒரே டவுட் தான் வந்துட்டு இருக்கு சுற்றி முற்றி. கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் சரி, கம்யூனிட்டி வெளில இருக்கவங்களும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் சரி, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் சரி, எல்லாருக்கும் ஒரே டவுட் தான். என்னது அப்படின்னா, ப்ரோ டிஎஸ்சி மட்டும் போதுமா? அவனும் நிறைய விஷயம் படிக்கணுமே, அது எப்படி ஆரம்பிக்கிறது? அப்போ சில பேர் வந்து அப்புறம் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது? அப்புறம் சில பேர் வந்து ப்ரோ நான் இப்போ 2 வீடியோ பார்த்துட்டேன்னா அதில் ஹோம் ஒர்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும், ஹோம் ஒர்க்ஸ் பார்த்தாலே போதுமா? நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் 100 கொஷின் போட்டால் போதுமா, 200 கொஷின் போட்டால் போதுமா? அது நிறைய பேருக்கு ஒரே டவுட்டு சுற்றி முற்றி பல ஆங்கிலும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு காமனாக ஸ்ட்ராங்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் வந்து போடுற ஒரு மீட்டிங்கை சொல்லிட்டு எல்லாருமே லைவ் வந்து எல்லாருக்குமே இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அதாவது என்னென்ன படிக்கணும்னு சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, சில பேருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக கலெக்டிவ் சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னா பக்கெட் லேர்னிங் சிஸ்டம். பக்கெட் லேர்னிங் சிஸ்டம்னா நீங்கள் படிக்க வேண்டிய 3 பக்கெட்டு தான் இருக்குது. ஆனால் அது நீங்கள் பக்கெட் ஒன்றுக்கு முடிச்சதுக்கப்புறம் பக்கெட் 2 போகணும். ஆனால் அதுக்குன்னு பக்கெட் 1 ஃபுல்லாக முடிக்கணும் அவசியம் இல்லை, ரைட்? ஸோ பக்கெட் 1 கொஞ்சம் பண்ண படிக்கணும், பக்கெட் 2 கொஞ்சம் படிக்கணும், பக்கெட் 3 கொஞ்சம் படிக்கணும். ஸோ நீங்கள் 3 பக்கெட்டை ஒரு ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் படிச்சுட்டே வரணும். ஸோ ஒரு நாள் நீங்கள் 2 hours போட்டிங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஒரு நாள் டெய்லி உங்களால் 2 hours போட முடியுது. பிரேக் எடுத்தால் பரவாயில்ல, ஒரு வாரத்தில் மோரர்லேஸ் ஒரு 10 to 15 hours நீங்கள் போட்டால் போதும், ரைட்? ஸோ நீங்கள் அப்போ பிரேக் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் இந்த முடிக்கணும், இந்த வாரத்தில் இந்த சாப்டர் முடிக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி படித்தா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ரைட்? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 5-6 months எல்லாரும் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும், ரைட்? ஆனால் நீங்கள் பிரேக் எடுக்காமல் இருக்கணும். பிரேக் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட் வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். அது நோட்ஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எனிவன் கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். இது வந்து நான் ஆழமாக நம்புறேன். அண்ட் இதை நான் வந்து இன்னும் கூடிய இதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன், ரைட்? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், நான் வந்து மானிட்டேஷன் கட் பண்ணிட்டேன். பாஸ்ட் 4-5 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடே வந்திருக்கு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் யூடியூப் ஆடே நான் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், ரைட்? எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். சும்மா காது பக்கம் வச்சு ஃபுல்லாக எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள், ரைட்? இப்போ நான் சொல்கிறதுல உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். இல்லை உங்களால் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் கைடன்ஸோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம், ரைட்? ஏன்னா இப்போ வந்து ஒரு டவுட்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறது உள்ளே இருக்கும், ரைட்? பட் இல்லை நான் தனியாக செல்ஃப் லேர்ன் பண்ணேன், ஆனால் என்ன படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், சிலபஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும், நான் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பட் ஆனால் இதுதான் இருக்குதுலே தி பெஸ்ட் வே டு அட்டைன் யுவர் கோல். நான் அதனால் கேரண்டிட்டாக சொல்ல முடியும். ஏன்னா யாரும் இந்த அளவுக்கு பிரித்து மேலே யாரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக ஒரு பாத்தும் கொடுக்கல, ரைட்? வந்து நான் ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன், இவ்வளோ எஃபர்ட் நான் போட்டேன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வந்து இந்த மெட்ரிக் ஸ்கூல் சிலபஸில் படித்து ட்ரெயின் ஆகிட்டோம். அதாவது இந்த லெசன்லாம் படித்தா இதெல்லாம் உங்களுக்கு வரும், இதெல்லாம் படித்தா இதெல்லாம் வரும்னு சொல்லி அப்படியே படித்து அவன் மைண்ட் டியூன் ஆகிடுச்சு. அது ஒரே நான் மாற்ற முடியாது. அதனால தான் நான் மற்றவங்களுக்கு ஏற்ற நான் மாற்றிக்கிட்டேன், ரைட்? ஆனால் இதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி பக்கெட் லேர்னிங் சிஸ்டமாக பக்காவாக கொடுத்துருக்கேன், ஓகே? அப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் கைஸ், ஹை பேயிங் ஜாப் வாங்குறது வந்து காசு மட்டும் ஒரு மோட்டோவாக இருக்கக்கூடாது. நிறைய ப்ளஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் காசு தான் இருக்குது பெரிய ப்ளஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வரும், எக்ஸ்போஷர் வரும். உங்களே அறியாமல் உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஹியூஜ் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. யூ வுட் ஃபீல் ஹைலி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். யூ வுட் ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் லைஃப், ரைட்? ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் போகிறது கூட முன்னாடி கூட நீங்கள் ஹை பேயிங் ஜாப் வாங்கிடணும், ரைட்? அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அடித்தால் இது தான். ஸோ ஒரு ஹை பேயிங் ஜாப் அட்லீஸ்ட் மாதம் 1 லட்சம் ஜாபாக நீங்கள் பிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 70K to 1 lakh ஜாபாக நீங்கள் பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதே வேஸ்ட் என்ன கேட்டால், ரைட்? அதனால ஒன்று 2-3 months நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிடும், நம்ம ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் ஐ கேன் கெட் அ ஜாப், இட்ஸ் நாட் அ பிக் டீல், ஒரு கான்ஃபிடன்ஸாக நீங்கள் கெயின் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோமே வழக்கம் போல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் நோ ஆட்ஸாக இருக்கும். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ் ஃபுல் வீடியோ அண்ட் கெட் ஃபுல் ரிசல்ட்ஸ். நான் 2 செக்மெண்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்புறம் லோ லெவலில் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் பேக்கேஜ் முடிச்சிடலாம். when I say fresher, it also means for temp offer letter as well. Okay, for example, நிறைய பேர் வந்து 4-5 LPல இருப்பீங்க, பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் ஒரு 12-15 LPலே ஜம்ப் பண்ணிக்கணும். அப்புறம் நான் ரொம்ப வருஷமாக இதே சேலரியில இருக்கேன், ஸோ நான் ஒரு டெம்ப் வச்சுட்டு நான் ஜம்ப் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரெஷர் பேக்கேஜ் சூட் ஆகும். அதனால தான் வந்து ஒருத்தர் மேங் ST1 ஏம் பண்ணால் கூட அவங்க நான் ஃப்ரெஷரும் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டேன், ரைட்? அதே மாதிரி நீங்கள் மேங் ST2 ஏம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும், சம்திங் லைக். சரி, ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பக்கெட் நான் சொல்றது வந்து லாங்குவேஜ் அண்ட் ஃபோனிக் ஃபண்டமெண்டல்ஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃப்ரெஷர் பேக்கேஜுக்கு இது கொஞ்சம் முக்கியமே. ஏன்னா இப்போ நீங்கள் ஜோ எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைரிங் மேனேஜர் ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரி லெவலாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஒரு ஜாவா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆர் ஆப்டி கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? ஸோ இதில் நீங்கள் ஆப்டி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே எப்படி என்ன பண்ணி சொல்கிறாங்க, ஓகே? இது ஒரு பெரிய PDF கைஸ். ஸோ பெரிய கொஸ்டினில் போய் ரிப்பீட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜ் இன்கேஸ் ஜாவாவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது, கிளாஸ் ஃபைல் என்ன, பைட் கோட்னா என்ன, ஜேவிஎம்னா என்ன, அது ஜேவிஎம் ஆர்கிடெக்சர் லெவல் போன அவசியம் இல்லை. பட் தென் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்லி வந்து ஹவு தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் இன்டர்னலி ஒர்க்ஸ்.
பீட் எனி லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், பைத்தன் இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் அது லாங்குவேஜ் இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது எல்லாமே நான் பக்கெட் 1ல சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷர் பேக்கேஜுக்கு இதுவரையும் நீங்கள் ஜாவாவில் படித்தாலே போதும். பட் தென் மேக் எஸ்டி வரணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். ஓகே, அது சிலபஸில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம், பட் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து பேசிக்காக வந்து ஒரு லாங்குவேஜ்லையுமே அந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் சின்டெக்ஸ் வந்து லைட்டாக மாறும். அண்ட் சில சம்டைம்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் ஹேண்ட்லிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபிக் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் பூல் கான்செப்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் இருக்கும். ஓகே, அப்புறம் ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனால் ஹீப்ல எப்படி கிரியேட் ஆகுது, அங்கேருந்து எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் ஜாவாவில் அப்படியே வந்து அப்புறம் ஆட்டோ பாக்ஸிங் இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, அப்புறம் ஜாவா ஊப்ஸாக இருக்கட்டும். ஸோ ஊப்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம தனியாக லைக் லாங்குவேஜில் உங்கள் லாங்குவேஜில் ஊப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தனி பக்கெட் ட்ரீட பார்த்துப்போம். பட் தென் அந்த லாங்குவேஜுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப் டு நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி படிக்கணும். அது இப்போ இந்த டாபிக்ஸ்ல நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கு ஆக்சுவலி. இது எல்லாமே அந்த கோர்ஸ் ப்ரீ ரெக்வசிட்ஸ்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் வைங்களேன். கொஞ்சம் 2 ஸ்லோ ஆகுது. யா, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து வை ஜாவா டிஃப்ரெண்ட், ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இங்கேருந்து நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த இதுல எல்லாமே நீட் எக்ஸ்பிளேஷனோட இருக்கும். ஐ கெஸ் இட் வில் நிறைய போயிருக்கும். இங்க வந்து கலெக்ஷன் எங்க வருதோ அது வரையும் நீங்க படிக்கணும். சம்வேர் அரௌண்ட் 400 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நினைக்கலாம் அது எப்படி ப்ரோ 600 பேஜ் எப்படி படிக்கிறதுனா, ஆக்சுவலா 600 பேஜ்லாம் இல்லை. இப்போ ஒரு கோட் இருக்குன்னா அதுவே ஒரு 10 பேஜா காட்டியிருப்பாங்க. அடுத்த லைன் ஆடிட்டு இருக்கும் ஒரு ஸ்லைட்ல. ஸோ ஐடியலி ஸ்பீக்கிங் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 20 பேஜஸ் ஈஸியா படிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து 25 பேஜ் நீங்க வாசிச்சிடலாம். ரைட். ஸோ இதுதான் உங்க பக்கெட் 1ல. நான் ஏன் 3 பக்கெட்டா பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, சும்மா இப்ப பார்த்தாலும் வீடியோ கோட் படிச்சாலே நமக்கு ஒரு மாதிரி தலை வலிச்சிரும். ஒரே ஜானர்லயே படிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ அப்பப்போ வந்து நீங்க வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட்ல பக்கெட் டு பக்கெட் மாறி மாறி படிக்கணும். ஸோ தட் நீங்க எல்லாமே கலெக்டா அப்படியே லேர்ன் பண்ணிடுவீங்க. ரைட். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா அதுல லோட் ஆக, பட் இதுல கலெக்ஷன் வரையும் நீங்க படிக்கணும். ஓகே, அது வரையும் படிச்சாலே போதுமானது. ஸோ கலெக்ஷன்ல வந்து லைக் எப்படின்னா பேசிக்கா இப்போ நீங்க அரே லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க. லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க இப்போ ஒரு கஸ்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. பேசிக்கலா ஒரு கஸ்டம் கிளாஸ். ஓகே, இப்போ கஸ்டம் கிளாஸ்னா கிளாஸ்ன்னு போட்டுட்டு இப்போ அதுக்குன்னு நீங்க ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றீங்க. இது வந்து ஒரு கஸ்டம் கிளாஸ். இப்போ இந்த 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 எல்லா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுமே நீங்க வந்து ஒரு மேப்லயோ இல்ல ஒரு அரேலயோ நீங்க அரே மீன்ஸ் லைக் அரே லிஸ்ட்ல நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஜாவால பண்ணுவீங்க. ரைட். இதுல வந்து இந்த ஜென்ரிக் காம்ஸ் இருக்கும். பேசிக்கலி நீங்க அரே லிஸ்ட்ல வந்து நீங்க ஸ்டூடெண்ட் இப்படி கிரியேட் பண்ணணும். ரைட். அப்பனா இந்த அரே யூ வில் டெல் தி கம்பைலர் தட் இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டூடெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண போறேன் நீங்க சொல்லிக்கலாம். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து மேபி அந்த ஐடிக்கான கரஸ்பாண்டிங் பேசிக்கலி லெட்ஸ் சே இன்டீஜர் கமா ஸ்டூடெண்ட் இது போட்டுக்கலாம். ஸோ அந்தந்த ஐடிக்கான ஸ்டூடெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எப்போ உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும் அப்படின்னா, ஒரு மேப்பை நீங்க போட்டதுனால திடீர்னு இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வேணும். அவன் ரோல் நம்பர் மட்டும் தான் எனக்கு தெரியுது, அவன் ஐடி மட்டும் தான் எனக்கு தெரியுதுன்னா, ஆனால் அவன் மொத்த ஸ்டூடெண்ட் ஜாதகமே எடுக்கணும் அந்த மேப்ல போட்டு டக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சுவலி தான் மிஷின் கோடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மிஷின் கோட் ட்ரெயின் தனியாக பார்ப்போம். பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட். இதெல்லாம் வந்து ஒரு பக்கெட் ஜாவால வந்து இந்த லெவலில் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபைனல் லெவல் பாஸ் லெவல் தான் இந்த கம்பேரேட்டர். ஸோ பேசிக்கலி இப்போ கம்பேரேட்டர் ஆர் கம்பேரபிள் வாட் எவர். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் மைனூட் டிஃபரன்சஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ரைட். இது எப்போ தேவைப்படும்னா, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி மேப் கீப் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி காட்டு, இல்ல அவனோட ரேங்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணி காட்டு அப்படின்னா, அப்போ ஒருத்தருக்கு ஒரு சார்ட்டிங் நீங்க தனித்தனியாக கிரியேட் பண்ணி அங்கே கிரியேட் பண்ண முடியாது. அப்போ சிம்பிளா அந்த சார்ட்டிங் பேசிக்கலி சார்ட்டிங்ன்றது என்னது 3 கம்பேரிஷன் தான் போகும். ரைட். ஒன்று வந்து ஈக்குவல், ஒன்னு வந்து லெஸ் தென், ஒன்னு வந்து கிரேட்டர் தென். ரைட். இப்போ இந்த 3 இதுக்கான வழிமுறைகளை மட்டும் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, அதை அந்த கம்பேரேட்டர் ஆப்ஜெக்ட் நீங்க பாஸ் பண்ணாலே போதும். அதுவே ரேங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடும், நேமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடும், எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடும். ரைட். ஸோ இந்த பேசிக்கலி இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸஸ் வச்சு எப்படி என்னால வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கரெக்டான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியும். ஸோ பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பூந்து விளையாட தெரியும் எனக்கு. சரி, இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே கம்பல்சரி. Okay, until this point, whatever I've told, you have to learn compulsory. There is no other option. You need to learn it. ஜாவாலே எப்படின்னா அப்போ பைத்தான்ல இதுக்கு ஏற்ற நிறைய இருக்கும். ரைட்.
இந்த மாதிரி நீங்க அதுக்கான அதாவது பைத்தான் அப்படின்னா இப்போ கரெக்டோ ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்றது, அந்த டிக்ஷனரி ஸ்டோர் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ் வச்சு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறது, இது எல்லாமே நீங்க படிக்கணும். உங்க லாங்குவேஜ்ல இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் எடுத்த உடனே இவ்வளவு ஸ்ட்ராங் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல நீங்க ரீச் ஆவீங்க. ரைட்? சரி, ஓகே. இப்போ இதை தாண்டி வேற என்ன எக்ஸ்ட்ரா படிக்கலாம்? சரி, எப்பயுமே நான் எக்ஸ்ட்ரா சிலது கொடுப்பேன். அது வந்து இட்ஸ் குட் டு நோ. ரைட்? இந்த குட் டு நோ வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்றேன். ஸோ பேசிக்லி இதுல பாத்தீங்க அப்படின்னா மேபி ஸ்ட்ரீம் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே. அப்புறம் வந்து சிலது எக்ஸ்ட்ரா இப்போ இதே வந்து நீங்க மேங் எஸ்டிவன் போயிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் எப்பயும் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ரைட்? பட் நீங்க இப்போ ஒரு 6 to 12 LP ஏம் பண்றீங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். தெரியலன்னா அட்லீஸ்ட் இது எப்படி வந்து இது எதுக்காக வந்துச்சு, இது வந்து ஏன் ஐட்ரேட்டரோட ஏன் ஸ்ட்ரீம் வந்து பெட்டரா இருக்கு, அந்த அளவுக்கு தெரிஞ்சா கூட போதும். அந்த பேசிக் டிஃபரன்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ரைட்? சரி, ஓகே. இப்போ இதை தாண்டி அப்புறம் வந்து ஜாவா 11ல சில குட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, இப்படி போட்டு பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது பேசிக்லி இன்னர் கிளாஸஸ்லாம் வந்து டக்குன்னு அப்பப்போ இன்னர் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணாம அப்படியே இப்படி போட்டு முடிச்சு விட்டுறலாம். ரைட்? இது ஜாவா 11ல வேற என்ன நிறைய குட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. Oh my God. 7-8 மாசம் ஆச்சு கோட் அடிச்சு எல்லாம் மறந்துடுவா இருக்கு. பட் சம் ஜாவா 11 குட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கோ. பிகாஸ் இட் இஸ் நாட் குட் டு நோ பட் தென் நாட் மஸ்ட் டு நோ. ரைட்? சரி, ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் பக்கெட். இதை தாண்டி நீங்க வந்து ஸ்கிரீனிங்கே ஆகணும் அப்படின்னா நீங்க ஆப்டி படிச்சுதான் ஆகணும். ரைட்? பட் தென் கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ்னா பேசிக்கா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ஸ்டாட்டிக்கு கூட டைனமிக் எப்படி இருக்கு, ஜாவால் எப்படி மெமரி மேனேஜ் ஆகுது, இதெல்லாம் இதுவும் நீங்க படிக்கணும். இதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். அந்த கலெக்ஷன் முன்னாடியே மெமரி மேனேஜர்லாம் வந்துடும் வைங்களேன். ஸோ இவ்வளவு வரை நீங்க ஜாவா படிச்சாலே போதும். ஆர் உங்க லாங்குவேஜ் இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் பக்கெட் 1. ஓகே. அப்புறம் வந்து ஆப்டில வந்து நிறைய குட் பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் எல்லா ரிசோர்ஸஸுமே நான் ஆட் பண்ண சொல்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் ஏம் பண்றவங்க எல்லாமே அந்த பிளேலிஸ்ட் பார்த்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். சுத்தி முத்து ஒரே ஆங்கிள் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ரைட்? அந்த ஷீட்லயே நம்ம ஆட் பண்ணிருப்போம். பட் யா, இது எல்லாமே அந்த ரிசோர்ஸ் நான் ஆட் பண்ண சொல்றேன். பட் யா, இந்த ரிசோர்ஸஸ் நீங்க பார்த்தாலே போதும். எதர் பிளேலிஸ்டா இருக்கும் இல்ல சில டாபிக்ஸ் வைஸா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. See, Java is up to you. You have to learn on yourself. Not everything would be covered here. Maybe you can just simply learn. Like it's just learning syntax and how it works. It's not a big deal. The arrow functions, பேசிக்கா வந்து ஜஸ்ட் ரீட் இன் திஸ் வே. அதுக்கெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுத்துருங்க. பேசிக்லி வேலு யூ கேன் சி த ப்ராம்ப்ட். யூஸ் ப்ராம்ப்ட் கைஸ். சொல்லவே மறந்துட்டேன். நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஷிட். ஸோ இஃப் யூ சி இன் த ரிசோர்சஸ், ரைட், ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் மாஸ்டரிங் ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே எங்கே இருக்குது, டெக்ஸ்டாகவே கொடுத்துட்டாங்களா, நீங்கள் அப்படி இதை நீங்கள் டவுன்லோடே பண்ணிக்கலாம். ரைட்? இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதோட பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே தெளிவாக கேட்கும். ஓகே, நீங்கள் எந்த டாபிக் படிக்க போறீங்கன்ட்டு. ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி ரெடியாக ஒரு சாட் வச்சுக்கோங்க இதுக்குன்ட்டு. இவ்வளோ நடக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வச்சு நீங்க ஜாவா 11 ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். ரைட்? ஸோ நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் ஃபீச்சர்ஸ் மேட் ஜாவா 11 ஃபேமஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் எடுங்க. அந்த ஒரு லிஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் வச்சு மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ கேட்குது பாருங்க, எந்த லாங்குவேஜ் பேக்கெட் பேமெண்ட் நீங்க மாஸ்டர் பண்ண ட்ரை பண்றீங்க. நான் வந்து ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். நேற்று ஸ்லோவா. சரி, ஓகே. ChatGPT யூஸ் பண்ணுங்க. வாட் எவர் யூ கேன் யூஸ் எனிதிங். பட் யா, யூஸ் ப்ராம்ப்ட்ஸ். ஐ லைக் திஸ் as well. அதுக்கப்புறம் நீங்க ஜாவால எனக்கு எந்த கான்செப்ட் படின்னு நினைக்கிறீங்க, இல்ல ரேண்டமா ஒன்று பிக் பண்ணுங்க. நான் ரேண்டமா பிக் பண்ணிக்கோ. ஸோ இதை நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பேன் இந்த ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ லைக் எனிதிங். ஸோ ஆல்வேஸ் ரிலே ஆன் த ப்ராம்ப்ட்ஸ் டு லேர்ன் தீஸ் பேசிக் திங்ஸ். ரைட்? ஸோ அதெல்லாமே இங்கே இருக்கு. லாங்குவேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன், ஒரு லீட் கோட் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இல்லை ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் லீட் கோட் ப்ராம்ப்ட் வச்சு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். கிளாஸ் டிசைனுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இந்த 3 ப்ராம்ப்ட்டும் யூ கேன் யூஸ் இட். ரைட்? இப்போ வந்து பக்கெட் 2 பார்க்கலாம். ஸோ பக்கெட் 2 தான் இருக்கிறதுலே கஷ்டமானது, விச் இஸ் லைக் கோடிங். ரைட்? பேசிக்லி டிஎஸ்சி ஆர் கோடிங் ரவுண்ட்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது. ரைட்? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் இந்த கோர்ஸே நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா இது வரையும் எல்லாமே நீங்கள் அவுட் சைடில் படிச்சா ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட அவசியம் இல்லை. அவுட் சைட் ரிசோர்ஸஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு நீங்க போயிடலாம். அதனால இதுக்கு நான் வீடியோஸே கிரியேட் பண்ணல, பிடிஎஃபே போதுமானது தான். ஏன்னா நீங்க அப்பப்போ படிச்சு பார்த்தாலே போதும். ரைட்? பட் தென் இந்த பக்கெட் 2ன்றது இது வந்து கடல் மாதிரி இருக்கு.
எப்போ எது கேட்பாங்கன்னு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா ஒருத்தர் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. டிபி தாண்டி கிராஃப்ல கேட்டிருக்காங்க ஜோஹோல. ஸோ அவனுங்க நாளாக ஆட்ட அதிகாரம் மாதிரி தேர் இன்க்ரீசிங் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ் ரைட். ஸோ யா இப்போ முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 90% ஆஃப் த டீம்ஸ் வந்து கிராஃப், ட்ரீ, டிபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும் ஜோஹோல. ஏன்னா அதெல்லாம் அங்கே யூஸே பண்ண போறது இல்லை. சரி நானே அது வந்து சரி ஓகே 6 கொஸ்டின் இருக்கு, கடைசி ஒரு கொஸ்டின் மட்டும் இனிமே டஃபா எப்பவுமே. அப்பதான் அவன் எல்லா கொஸ்டின் போட்டா அவன் திமிரு வந்துடும். ஒரு 4-5 கொஸ்டின் போட்டாலே செலக்ட் பண்ணிடலான்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன். ஆனா என்னோட மேனேஜர் பர்பஸோட சொல்லுவேன் அதெல்லாம் வேணாம், நீ டஃபா எடுக்கிறதா இருந்தா அரே ஸ்ட்ரீம்ஸ்லேயே டஃபா எடு, கிராஃப் ட்ரீல வேணா நம்ம யூஸே பண்ண போறது. ஒரு மேனேஜர் ஒரு மாதிரி டிசைன் பண்ணுவாரு. ஆனா சில பேர் வந்து இல்ல வேணுமே ஒரு 2 கொஸ்டின் டஃபா வைப்போம், அப்பதான் வந்து அவன் லாக் ஆவான் அப்படின்ற மாதிரி கூட நினைப்பாங்க ரைட். ஆனா இப்போ வந்து எல்லாரும் வந்து அரே ஸ்ட்ரிங்ஸ் இப்போ எப்படி சொல்ற டிஎஸ் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமா நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லாருமே அரே ஸ்ட்ரிங்ஸ் ஓரளவுக்கு நல்லா சால்வ் பண்ண கத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஃப் டிபி வச்சாதான் அவன் தனியா தெரியலான்ற மாதிரி இப்போ ஒரு நிலைமை வந்துருச்சு. எஸ்பெஷலி இந்த ஏஆர்னால வி நீட் டு இன்க்ரீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுவும் இப்போ ஜோலோ ஓவரா பீத்திட்டு இருக்காங்க. எங்க போனாலுமே இந்த மாதிரி நாங்க வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அது ரீப்ளேஸ்மெண்ட், ஜோ கெத் அப்படின்ற போது பெரிய இதாயிடுச்சுல. ஸோ ஜோல தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு மற்ற 6 to 12 இந்த கம்பெனிஸ்மே கிராஃப்ட் ட்ரீல அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டே பண்றது இல்லை. பட் இங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் ஓகே அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் we are going to keep on add the videos in the bonus feature, right? Because this package is meant for Zoho and or that relevant companies to Zoho, right? சரி ஓகே. இப்போ இதுல இப்போ நம்ம ஐடி நெட்வொர்க் ஷேர் பண்ணி சொல்றேன். இதுல நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் லைனா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் சொல்றேன் இந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இந்த மாடியூல் 1 இருக்குல்ல, இங்க வந்து அந்த வீடியோ ஆட் ஆயிடும். ஓகே, எப்பயுமே ஒரு ஹெட்டர் வீடியோ இருக்கும். அந்த ஹெட்டர் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாடியூல் இந்த பேக்கேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே சரி ஓகே. சரி இப்போ ஒரு சாப்டரா நான் சொல்ல வரேன். இப்போ மாடியூல் 1ல ஓகே சாப்டர் 1. சரி நான் சொல்றது எல்லாமே ஃப்ரெஷர் பேக்கேஜஸ் தான். ஓகே இதை அப்படியே நம்ம வந்து மேங்கோ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம் ரைட். இப்போ இங்க நீங்க வந்து அரேஸ் பார்ட் 1 பார்த்த உடனே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அரேஸ்னா என்ன, அரேஸ்ல எப்படி வந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, பேசிக்கா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுக்கும் ஒரு ஆப்டிமல் அப்ரோச்சுக்கும் என்ன வித்தியாசம், ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னா என்ன, பேசிக்லி யூ நீட் டு மாஸ்டர் ப்ரூட் ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஓகே அண்ட் ரியலைஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிஹைண்ட் இட், அவ்வளவுதான். வேற எதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ அதனால தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ட் 1 வந்து ஆப்ஷனல். நான் டைட்டில் மாற்ற சொன்னேன், மாற்ற மறந்துட்டாங்க. பட் தென் ஒண்ணுமா மாறல அந்த டைட்டில், ஆப்ஷனல் மாத்தினானே நானு. ஓகே இங்க போட்டிருக்க போல. பட் நான் நீட்டா மாத்திடுறேன். பாத்துருந்தாலுமே அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்க சாப்டர் ஆரம்பிங்க. ஓகே சரி ஓகே. டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ட் 1 கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டீப்பா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவ்வளோ தேவையே இல்லை ஃப்ரெஷருக்கு. அதான் மேங்குக்கு வேணா தேவை. ஆனா மேங்க் கூட தேவையானு தெரியல. பட் மேபி சில கொடூரமான கம்பெனிஸ் கேட்டாலும் கேட்க ரைட்டா வாய்ப்பு இருக்கு. பட் இன் ஜென்ரலாவே டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றேன்னா, இப்போ லெட்ஸே ஒரு அரே இருக்கு 1 2 3 4 5 6 இருக்கு ரைட். இப்போ இதுல வந்து ஏதோ நான் ஒரு பேர் கண்டுபிடிக்கணும் ரைட். இப்போ இந்த பேர் கண்டுபிடிக்கணும்னா நான் ரேண்டம் பேர், நாட் கன்சிக்யூட்டிவ் பேர். அப்போ 1 2 ஒரு பேரு, 1 3 ஒரு பேரு, 1 4 ஒரு பேரு. அப்போ இந்த மாதிரி n ஸ்கொயர் காம்பினேஷன்ஸ் எடுப்பேன் ரைட். அப்போ பேசிக்கலி n ஸ்கொயர் டைம் நான் ஐட்ரேட் பண்ணது எல்லா இதுவும் ஜெனரேட் பண்ணி. ஏன் n ஸ்கொயர் அப்படின்னா இந்த 1 கான்ஸ்டன்டா வச்சு நான் வந்து யூனோ 1,2 போடுவேன், 1,3 போடுவேன். ஸோ பேசிக்லி 1 கான்ஸ்டன்டா வச்சு n-1 காம்பினேஷன்ஸ் வச்சுப்பேன் ரைட். அப்புறம் 2 கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு n-2 காம்பினேஷன் வச்சுப்பேன். ஸோ பேசிக்லி நீங்க வந்து இந்த n-1 இதெல்லாம் பிராக்கெட்ல போட்டு பிளஸ் n-2 பிளஸ்ன்னு போட்டு நீங்க பிளஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு n ஸ்கொயர் வந்துடும். அது ஏன் அப்படின்றத பார்ட் 2ல சொல்லியிருப்போம் ரைட். ஸோ பேசிக்லி ஏன் பிக் ஆஃப் அனோட்டேஷன் வருது, அதுக்கு ஏன் n ஸ்கொயர் ஏன் n கியூப் சொல்றோம், ஏன் லாக் என்ன சொல்றோம், லாக் எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே நீட்டா பார்ட் 2ல பக்காவா போட்டிருப்போம். ஸோ நீங்க டேரக்டா நீங்க பார்ட் 2 பார்த்தா ஒரு கோடு கொடுத்தா ரொம்ப கஷ்டமான டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருந்தா மேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. பட் தென் ஒரு ஈஸி டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸோட கோடு பார்த்தா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்ல தெரியணும். ஓகே இது பிளஸ் அரேல பேசிக்கான கொஸ்டின்ஸ் இந்த சென்ஸ் ஒரு கொஸ்டின்ல இந்த பேர் என்ன எல்லாத்துக்கும் நீங்க ப்ரூட் ஃபோர்ஸ் தெரிஞ்சாலே போதும். இந்த 2 பாயிண்டர் கான்செப்ட் ஆஷிங் யூஸ் பண்ணி எஃபெக்டா சால்வ் பண்ற 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி எஃபெக்டா சால்வ் பண்றது நம்ம சப்பார்ட்னஸ் டீடைலா பார்ப்போம். பட் தென் அரேயோட கம்ஃபர்டபுள் ஆங்க. ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அரேல உங்க லாங்குவேஜ்ல கோட் அடிச்சு அவுட்புட் பார்க்கறதுக்கு நீங்க வந்து சிரமப்படக்கூடாது. அந்த கோடு எவ்வளவு ஒரு கேவலமான சொல்யூஷனா இருக்கட்டும், பட் அட்லீஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு சொல்யூஷன் பாட்டிடணும்.
ஸோ வந்து ஒரு யூசர் கிட்ட இன்புட் வாங்குறது எப்படியா இருக்கும் அந்த மாதிரி அது பேசிக்கான ஒரு இன்புட் அவுட்புட்டை வந்து காட்டி கோட் எடுத்து அவுட்புட் காட்டா போதும் அவ்வளவுதான். அது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண கூட ஓகே தான். பட் தென் அரேஸ்ல ஸ்கேனர் போட்டு எப்படி வாங்குறது ஆர் பஃபர் ரேட்டர் போட்டு எப்படி வாங்குறதா வாங்கி யூ ஜஸ்ட் ஹேவ் டு கம்ஃபர்டபிள் வித் யுவர் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொடியூசிங் அவுட்புட் இன் லாங்குவேஜ். அவ்வளவுதான். இதுதான் சாப்டர் ஒன்று எதிர்பார்க்குறேன். ஓகே. சரி, இவ்வளோ டீட்டெயிலான கோல் வந்து என்னால் அங்கே டைப் பண்ணி காட்ட முடியாது. இட்ஸ் பெட்டர் ஐ எக்ஸ்பிளைன் அஸ் அ வீடியோ அண்ட் அட்டாச் இட் சார். ரைட். சரி, ஓகே. ஸோ இப்போ சாப்டர் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் யாராவது அட்மிட் பண்ணி கேளுங்க. லைக் இஃப் எனி ஒன் ஹஸ் எனி டவுட் இந்த கோல்ல. ஓகே, சாப்டர் 1 இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக சாப்டர் 2 போகலாம். ஓகே. ஐயோ அரேஸ் இவ்வளோ கொஸ்டின் இருக்கு, சாப்டர் 1 இவ்வளோ பார்த்துருக்கோம்னா நீங்கள் பார்த்தா தேவையில்ல. ப்ரீ ப்ராசஸிங், அதாவது அரேஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். அதில் சில பல ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபர்தர் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போதைக்கு அரேஸ்னா எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதில் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் போட்டால் என்னது, ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்டர் போட்டு எந்த அளவுக்கு டைம் ப்ராஃபிட் குறையுதுன்ற ரியலைசேஷன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னாலே போதுமானது தான். ரைட். சரி, இது ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. வாட் அபவுட் 2D அரேஸ்? குட் கொஸ்டின். சி, ஆஸ் ஐ டோல்ட், நம்ம டிஎஸ்சி நோட்ஸ் மேப்ல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போனீங்கன்னா இதுல சிமுலேஷன் இருக்கா, இந்த சிமுலேஷன்ல இந்த அரேல இதெல்லாம் வந்து இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க அரே ஸ்ட்ரிங் ஆஷிங் ஃபவுண்டேஷன் முடிக்கிறீங்களா, எப்பெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் தாண்டி வரீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அரே முடிச்சிங்க, சாப்டர் 1 அரே முடிச்சிங்க, சாப்டர் 2 ஸ்ட்ரிங் முடிச்சிங்கன்னா உடனே இந்த சிமுலேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அரேல இது ரொட்டேட் பண்றது எப்படி, நெக்ஸ்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து பர்டிகுலர் அல்காரிதம்லாம் இல்லை, அந்த அரேல கம்ஃபர்டபுளா ஆகுறீங்க. இட்ஸ் மேக்கிங் யூ டு கெட் கம்ஃபர்டபுள் மோர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி சொல்லணும்னு நினைச்சா மறந்தே போயிட்டேன். ஸோ whenever you finish right one chapter, try simulations questions in notes for that particular data structure. ஓகே, ரைட். இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை போடுவீங்க. ஓகே, ஸ்ட்ரிங்கான சிமுலேஷன் பார்ப்பீங்க. சி, மேட்ரிக்ஸ் வந்து ஓகே கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணல போல, நான் ஆட் பண்ண சொல்றேன். ஸோ நான் அரேஸ் பார்ட் 2 நான் மேட்ரிக்ஸ் பேசிக்கான கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ரைட். அதை தாண்டி மேட்ரிக்ஸ் சிமுலேஷன்ஸும் இருக்கு. ஸோ ஐ யூஸ் 2D அரேஸ் ஒன்லி ஃபார் டைனமிக் ப்ரோக்ராமிங். டைனமிக் ப்ரோக்ராம் நம்ம 2D ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நமக்கு தேவைப்படும். பேசிக்கான மேட்ரிக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து இந்த சிமுலேஷன் கொஸ்டின் நோட்ஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். ரைட். ஏன்னா அல்டிமேட்லி மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு அரே தான், ஜஸ்ட் 2D அரேஸ் அவ்வளவுதான். ஸோ 2D அரே இந்த மேட்ரிக் சிமுலேஷன் நம்ம கொஸ்டின் லிஸ்ட் எடுத்துருக்கோம், அதை நீங்க ஆட் பண்ணல, அந்த லிஸ்ட் நீங்க பார்த்தாலே போதுமானது. அவ்வளவுதான் ஃபார் ஃப்ரெஷர். ஏன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே தான். ஸோ நீங்க வந்து அதான் சொல்லி அந்த பிடிஎஃப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜாவானா என்ன, எதுக்கு ஜாவா வந்துச்சு, அதுல ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் ஆகுது, அதுல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, எல்லாமே அப்படியே கவர் பண்ணிருப்பாங்க. ஓகே, நான் ஃபைனலா சொல்றேன் இந்த பக்கெட்ஸ் நீங்க எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணணும்னு நான் ஃபைனலா சொல்றேன். ஓகே, சரி, ஓகே. சாப்டர் 1 அவர்களுக்கு கோல் செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சாப்டர் 2க்கு போவோம். எப்பயுமே மேலே வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்து சாப்டர் 2. ஓகே, இப்போ சாப்டர் 2ன்றது ஐ திங்க் இட்ஸ் ஸ்ட்ரிங், ரைட். ஸ்ட்ரிங். இப்போ நம்ம அரேக்கு என்ன பண்ணுமோ அதுதான் ஸ்ட்ரிங்லயும், பட் தென் ஸ்ட்ரிங் கொஞ்சம் ஸ்பெஷல் ஹேண்டில் பண்ணுவோம். எஸ்பெஷலி பேட்டர்ன் மேட்சிங் மட்டும் ஸ்பெஷலா இருக்கும், அது தனியாக நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். பட் தென் அதே மாதிரி தான். சாரி, ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு பேசிக்கான ரிவர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் பேசிக்கான கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியணும். ஜென்ரலாகவே ஸ்ட்ரிங் எப்படி டிரான்ஸ்ஃபர், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஜாவால வந்து இதெல்லாம் இதுக்கு கோட் அடிச்சு நீங்க அவுட்புட் பழகி பார்க்கணும். இப்போ இந்த கேர் எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசிக்கான ஸ்ட்ரிங்ல வந்து லைக் is capital-ஆ, ஸோ பேசிக்கலி இஸ் அப்பர் இண்டெக்ஸா, லோவர் இண்டெக்ஸா, இந்த மாதிரி நிறைய பேசிக்கான இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரிங்ல. அது மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோட் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்றது. சீரியஸ், நீங்க பாக்குற ஒரு அவுட்புட்லயுமே நீங்க ஆஸ் அ கோடரா உங்க லாங்குவேஜ்ல எப்படி நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மி பண்ணி இன்னும் எஃபெக்டா நீங்க எப்படி கோட் அடிச்சு பாக்குறது, அது அப்பப்ப நீங்க வந்து பண்ணணும். ரைட். பிகாஸ் that is also good way to impress the interviewer that the way you write code is also very good. The way you name variables, the way you write for loops, the way you use while loops. நானே எப்பயும் வைல் லூப் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் கோட் அடிக்கும் போது அப்பப்போ எனக்கு வந்து அந்த கண்டிஷன் மாத்திட்டே இருந்தோம் இல்லையா. லைக் எப்போ இன்க்ளூட் பண்ணுவோம், எப்போ அது வந்து எப்பயுமே ஸ்டாட்டிக்கா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டஃப் கோட்ஸ்லாம் வைல் லூப் தான் இருக்கும். ரைட். ஆனால் நான் டிஃபால்ட்டா எப்பயும் வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் ஒரு ஸ்டைல் கொண்டு வாங்க. நான் எப்பயுமே இப்படி யூஸ் பண்ணேன், இப்படிதான் யோசிப்பேன், இப்படிதான் இன்புட் வாங்குவேன், இப்படிதான் நான் அவுட்புட் காட்டுவேன், இப்படிதான் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படிதான் சால்வ் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணுவேன். அது உங்களுக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கோடு கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இனிஷியல் டேஸ்ல, ரைட், இந்த இனிஷியல் சாப்டர்ஸ்ல. ஸோ யா, பேசிக்லி கெட் கம்ஃபர்டபுள் using string in your code. ஓகே. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்றதா பெட்டரா இருக்கும். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து நீங்க ஒரு வாட்டியும் வந்து நீங்க அப்பன் பண்ண புது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி தேவையில்லாம வேஸ்ட் இருக்கும் இல்லையா. பட் நீங்க ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணா ஒரே ஆப்ஜெக்ட் தான் ஆட் ஆகிட்டே இருக்கும் கேரக்டர்ஸ். ஸோ பட் இந்த மல்டி த்ரெட்டிங் வந்துச்சுன்னா அப்ப நம்ம அதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் கிளாஸ் இருக்கு. பட் தென் யா, லைக் இதெல்லாம் வந்து நீங்க அந்த ஜாவா பக்கெட்லேயே படிச்சிருப்பீங்க. ரைட்.
சரி ஓகே. ஸோ பேசிக்லி கெட் கம்ஃபர்டபுள் யூசிங் ஸ்ட்ரிங் கொஷின்ஸ் இன் யோர் கோட். பேசிக்லி ஒரு ஸ்ட்ரிங் கொஷின்ஸை எவ்வளோ நீட்டாக என் கோட அவுட்புட்டாக காட்ட முடியும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் டைம் காம்ப்ளெக்ஸ் ரியலைஸ் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸ்க்கும் ஒரு நார்மல் சூப்பர் 2.0 ஹேஷிங் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரியலைசேஷன்ஸ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த இனிஷியல் சாப்டர் 1, சாப்டர் 2ல இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் அல்காரிதம்ஸ், focus on the code, focus on getting the output, focus on getting comfortable converting your idea into code. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இந்த 2 சாப்டர் நான் உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறது, நீங்க கம்ப்ளீட்லி நான் ஐடியா இருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னா எல்லா கொஸ்டினும் நான் வீட்டில் சால்வ் பண்ண கொஸ்டினும் சரி, ஹோம் ஒர்க்ஸும் சரி, எல்லா கொஸ்டின்ஸும் கைப்பட கோடட் ஓப்பன் பாருங்க. ஏன்னா ஒரு சாப்டர் மிஞ்சி போனா ஹோம் ஒர்க்ஸ் வீடியோஸ்லாம் சேர்த்துனா ஒரு 12-13 கொஸ்டின் இருக்கும் போதா, அதுக்காக நீங்க கோடட் ஓப்பன் பாரு ஒரு வாரம் ஃபுல்லாக டைம் இருக்கு போகுது, ரைட்? ஸோ இட்ஸ் pretty possible. So just see, ultimately DSA is all about building confidence on topics, building confidence on patterns. அவ்வளவுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் அந்த டைம் உங்க ஐடியாவும் ஸ்ட்ரைக் ஆகும், அந்த டைம் சால்வ் பண்ணுவீங்க, ரைட்? ஓகே. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்பர் 1 நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா கோடிங் ஆக்டிவிட்டி கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த கோடிங் ஆக்டிவிட்டி சண்டே நைட் நடக்க போகுது, நாளைக்கு. ஓகே, நீங்க என்ன ஓகே இன்னைக்கு தேர்ஸ்டேவா ஒரு ஃப்ரைடே அப்படின்னா நான் தெரியல, நாள் போகுது தேவை அரசு. ஓகே, இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ நிறைய பேர் டைம் கேட்டாங்க. ஸோ அதனால கம்மிங் சண்டே நைட் வந்து வில் ஹேவ் அ ப்ராப்பர் கோடிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு 6-7 பேர் நான் வந்து ஒவ்வொரு ரெஃபரல் கேண்டிடேட்ஸ்ல 6-7 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சண்டே நைட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அட்டன் பண்ணுங்க, எல்லா கோடிங் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆஸ் இன்டர்வியூரா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, ரைட்? சரி ஓகே. ஸோ சாப்டர் 2 அதே தான் ஸ்ட்ரிங். அண்ட் இப்போ ஜி அல்கோ வந்து ஜி அல்கோ எப்படி எந்தெந்த கொஸ்டின்ல ஜி அல்கோ அப்ளை பண்றது நம்ம தனியா அப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல ஜி அல்கோ வந்து நீங்களா எப்படி போடுது, ஸோ ஹவு டு கம்ப்யூட் ஜி அல்கோ, வேர் டு அப்ளை, வென் டு அப்ளைன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம், லைக் லேட்டர், வில் சி லேட்டர். ஓகே, பட் தென் ஜி அல்கோ அதை எப்படி கம்ப்யூட் பண்றது, அதுல பேசிக்கா ஒரு 1-2 கொஸ்டின் சால்வ் பண்ணி தான் போதும் இப்போதைக்கு இந்த சாப்டர்ல, அவ்வளவுதான். அதுவே போதுமானதா. மற்றபடி ஸ்ட்ரிங்ல மற்ற எல்லா ரிவர்ஸ் அந்த மாதிரி பேசிக் எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. ஓகே, சரி ஓகே. இப்போ அடுத்த சாப்டர் 3 போவோம். சாப்டர் 3 ஹேஷிங், ரைட்? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷிங் இன்டர்னலா எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து கம்பல்சரி நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷல் உங்க லாங்குவேஜ்ல இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா ஜாவால ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, பைத்தான்ல ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. உங்க லாங்குவேஜ்ல ஹேஷிங் எப்படி ஒர்க் ஆகுது அது கம்பல்சரி நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஜாவால இன் ஜென்ரலா ஹேஷிங்னா என்ன, ஹேஷிங் எப்படி எதுக்கு உருவாச்சு, அண்ட் அது எப்படி இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருப்பேன். ஜாவால எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோ டீப்பா உங்க பைத்தான்ல எப்படி ஹேண்டில் பண்ணுங்க பார்த்துக்கோ. நம்பர் 1. ஓகே, நம்பர் 2, ஹேஷிங்கோட பவர் ரியலைஸ் பண்ணும். ஹேஷிங்கோட பவர்னா என்ன, லுக்அப்ஸ், சர்ச் லுக்அப்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை இப்போ நான் சொன்ன ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் சர்ச் பண்ணா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவனோட ஆப்ஜெக்ட் அவனோட எல்லா டீடைல்ஸும் எனக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா அவன் எல்லா ஸ்டூடெண்ட் மேப், அவனோட ரோல் நம்பர் ஐடி வச்சு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நீங்க மேப் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் செட்டப், ரைட்? இப்போ அதே மாதிரி தான் ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா பெஸ்ட் ஆசெட் தான். அதே அந்த அரேல எந்த இண்டெக்ஸ்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெஸ்ட் ஹேஷ் மேப் தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த ஹேஷிங்ன்றது ஒரு கான்செப்ட். அதுல 2 இருக்கு, ஒன்று ஆசெட், ஒன்று ஹேஷ் மேப். ஸோ ஆசெட்ல பேசிக்கா டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்று இருக்கா இல்லைன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹேஷ் மேப்ல டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணி இருக்காதுன்னு தெரியும் தாண்டி அந்த கீ வேல்யூ பேரும் போட்டுக்கலாம். ஸோ பேசிக்கலி அந்த ஆசெட் ஹேஷ் மேப் போட்டு யூசேஜஸ் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேஷிங்கோட பவர், ஹேஷிங் எப்படி ஒர்க் ஆகுது, ஹேஷிங்கோட பவர் ரிலீஸ் பண்றது. செகண்ட், செட் மேப் எந்தெந்த கொஸ்டின் எப்படி யூஸ் பண்ணணும். செட் அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தாலே எல்லாருக்கும் பெரும்பாலும் ஹேஷிங் யோசிக்க தோணும், பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2.2 விளையாடி பார்க்கணும். 2 எதுவுமே செட் ஆகலாம் தான் ஹேஷிங் யூஸ் பண்ணணும். பட் தென் சப்பார்டன்ஸ்ல நீங்க அந்த நோட்ஸ்ல படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரைட்? சரி ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் இன்க்ரீஸ் பண்றது தான். அரேஸ்ல கான்ஃபிடென்ட் ஆகணும், ஸ்ட்ரிங்ல கான்ஃபிடென்ட் ஆகணும், ஹேஷிங்ல கான்ஃபிடென்ட் ஆகணும். ஒன்ஸ் இந்த மூணுத்துலயுமே எனக்கு ஓரளவுக்கு இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது, இதுல பேசிக்கான கொஸ்டின்ஸ் அவுட்புட் போட்டு பார்த்துருங்க. இப்போ அதுல ஆப்டிமைஸ் கொஸ்டின்ஸ், அது கஷ்டமான கொஸ்டின் அவுட்புட் போட்டு பார்க்கணும் அப்படின்றத சாப்டர் 4, ரைட்? அன்டில் சாப்டர் 3 ஜஸ்ட் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் பக்கெட் 1 ரிலேட்டடா இருக்கணும். அரேஸ் எப்படி உங்க லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வந்து அதுல என்னென்ன கரெக்ட் ஆப்பரேஷன்ஸ் நடக்குது. அதுல இப்போ அரேஸ்ல பாத்தீங்கன்னா இன்செக்ஷன்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கும், ரைட்? அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அரேஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல இருக்க உங்க லாங்குவேஜ்ல இருக்கிற எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்லி பக்கெட் 1 ரிலேட்டடா உங்க லாங்குவேஜ்ல இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி அதில் கோட் அடிச்சு அவுட்புட் பார்க்க போறேன், அந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு வேணும். மற்றபடி இதில் நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம லேட்டரா நம்ம ரீவிசிட் பண்ணுவோம். இப்போ அதை பத்தி உங்களுக்கு கவலை அவசியம். இப்போ உங்களோட கோல் என்னன்னா அந்த டாபிக்ல நீங்க வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்க லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுன்னு கத்துக்கிட்டீங்க, அதுல பேசிக்கான அவுட்புட்டை போட்டு பார்த்து கோட் அடிச்சு அவுட்புட் பார்க்க எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்க. இது மட்டும் தான் உங்களோட கோலா இருக்கும், ரைட்? ஸோ இது வரையும் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன்
put a message. Yeah, see, coding contest syllabus is basically module 1. கோடிங் ஆக்டிவிட்டி நான் சொல்றேன். நீங்க சண்டே ஒரு கோடிங் ஆக்டிவிட்டி பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அந்த ஆக்டிவிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அப்பாடா நல்ல வேலை நான் லைக் என்ன சொல்றது, கட்டின காசுக்கு இப்போ நான் நிறைய கத்துக்கிறேன்ப்பா இந்த ஆக்டிவிட்டியில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட், பிகாஸ் அப்படி நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ ஐ ஹோப் நான் அந்த மாதிரி ஒரு 4-5 ஆக்டிவிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நான் செலக்ட் பண்ண பீப்புளும் அப்படியே ஏதோ கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்க வேலை முடிஞ்சிடும், ரைட்? ஸோ அடுத்து ஒரு 4-5 கோடி ஆக்டிவிட்டிஸ் நான் தான் கனெக்ட் பண்ண போறேன். இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட். ஒரு இடத்துலயுமே என்ன தப்பு பண்றான், இந்த இடத்துல அவன் திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், நீ ஏன் இந்த திங்க் பண்ண மறந்துட்ட. ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் எல்லாரும் முன்னாடியும் அவன் பண்ற தப்ப நான் குத்தி காட்டுறது, அது பிரச்சனையே இல்லை. அங்க பிரச்சனை என்னன்னா எல்லாம் லேர்ன் பண்ணணும். இந்த இடத்துல இது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க லேர்ன் பண்ணணும். ஆஸ் அ பார்ட்டிசிபென்ட்டா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவன் நர்வஸ்னஸ்ல இருப்பான். ஆனா ஆஸ் அ அப்சர்வரா நீங்க காமா ரிலாக்ஸ்டா அப்சர்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ நம்ம சண்டே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கோடிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், பேசிக்கலி இப்படிதான் கொடுப்பேன், ஒரு சப்ளெக்ட் எடுப்பேன். ஒரு கோடிட்டர்ல இப்போ லெட்ஸ் ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா கொஸ்டின் வேணா, மேபி ஒரு நார்மல் கொஸ்டின் எடுத்துப்போம். ஓகே, ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன் ஒரு கொஸ்டின் இருக்கு, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், ரைட்? இப்போ வந்து ஏஏஏ பி டிடிடின்னு இருக்குன்னா இதை வந்து நான் A3 பி ஒரு வாட்டி வந்துட்டா 1 போன அவசியம் இல்லை, D3. ஸோ பேசிக்கலி ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு அதோட கவுண்ட் பக்கத்தில் போட்டு நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனா இதுல அவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்கணும். இப்போ அவன் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, என்னென்ன வெறும் ஸ்ட்ரிங் ஆல்பாபெட்ஸ் மட்டும் தான் வேற ஏதாவது கேரக்டர் வருமா அப்படின்னு கேட்கலாம். இதே வந்து இப்போ இதுல ஒன்றும் நல்ல டெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏ வந்து ஒரு 10 தாண்டி போகுது அப்படின்னா ஏ 10ன்னு போடணுமா, இல்ல அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்றது கேட்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் அவுட்புட்டே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணுமா, இல்ல அது வந்து வேற மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? பிகாஸ் இப்போ இந்த ஸ்ட்ரிங் கம்பேரிசன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ சில வெரைட்டிஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கேரக்டர் ஆஃப் அந்த, அதாவது இப்போ இந்த ஏ என்ன சொல்றது, ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸாவே எதிர்பார்ப்பாங்க. பேசிக்கலி ஒரு அரே இருக்கு, அந்த அரேல ஒரு இண்டெக்ஸுமே ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இப்படியா ஆன்சர்ஸ் எதிர்பார்ப்பான். ஸோ அவுட்புட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த மாதிரி அதாவது நான் பேசிக்காக ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லுவேன். அவன் அங்க இருந்து எல்லா கொஸ்டினும் கேட்கணும். அவன் கரெக்டான கேள்வி கேட்டு நிறைய பேர் ஏதாவது மிஸ் பண்ணுவாங்க. இந்த கேள்வியில நீங்க கேட்கல, இதெல்லாம் கேட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்படி நீங்க அவுட்புட் நீங்க வந்து டேக் 4-5 minutes அண்ட் லெட் மீ நோ யுவர் லைக் வாட் ஹவு யூ ஆர் கோனா சால்வ் திஸ் அப்படின்னு கேட்பாங்க, ரைட்? இப்போ சில பேர் வந்து இது இன்பிளேஸா சால்வ் பண்ணுமா, இல்ல வந்து நான் இன்னொரு தனியார் அவுட்புட் அரே கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய கேள்வி சொல்லும், ரைட்? அதெல்லாம் ஒரு சின்ன விஷயமும் அந்த ஒருத்தர் கேட்குறது எப்படி ஹேண்டில் பண்ணும், நீங்க இன்னும் வீடியோ பெட்டரா கேட்டு தான் சொல்லுவேன். So basically you will observe how these people are performing and how as an interviewer like I'm expecting the answer. So இந்த மாதிரி ஒரு பேசிக்கா ஒரு ஈஸி கொஸ்டின்ல இருந்து ஒரு மீடியம் கொஸ்டின், ஹார்ட் கொஸ்டின், ஸோ ஒரு 3-4 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு 1.5 hour அந்த ஆக்டிவிட்டி போவோம். அந்த 5-6 பேர் அவங்களுக்கு மார்க் இன்டர்வியூ நடக்கும். நீங்க அதை அப்சர்வ் பண்றீங்க, அவ்வளவுதான். இதுதான் கோடிங் ஆக்டிவிட்டியா இருக்க போகுது. ஓகே, கபிலன், KMP ஆகட்டும், ZAlgo ஆகட்டும், இது எல்லாமே இன்னவே இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் தான். நீங்க வந்து முன்கூட்டியே ப்ரீ கம்ப்யூட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த ப்ரீ கம்ப்யூட்டட் அரே, ZAlgo அரேவா இருக்கட்டும், இல்ல KMP அரேவா இருக்கட்டும், வாட் எவர், அதை வச்சு தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் a pattern matching algorithm, right? கிஷோர், ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதான் சொல்றேன் இல்லையா, உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து எடுத்தோடனே எனக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி சால்வ் பண்றேன் எனக்கு தெரியல, எனக்கு வரமாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் பதட்டப்படாம பேசிக்கா எனக்கு கோட் வச்சு அவுட்புட் பார்க்க தெரியணும், அவ்வளவுதான். ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டு அவுட்புட் பார்க்க தெரியணும், அவுட்புட் பார்த்து பழகணும். அதுதான் உங்க லாங்குவேஜ் தான் அந்த டாபிக் எப்படி ஒர்க் ஆகுது, அவுட்புட் பார்த்து பழகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து நம்ம கோடிங் ஆக்டிவிட்டியில நம்ம நிறைய ஆக்டிவிட்டி நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே இங்க வந்து 2 பாயிண்ட் போட்டே முடிக்கலாம். அவர் வந்து 2-3 டெஸ்ட் கேஸ் வச்சு அவர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அவர் தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே கவுன்ஸ் வித் ப்ராக்டிஸ் தான். நான் சொல்லிட்டேன், டிஎஸ்ஏ பொறுத்த வரையும் ஸ்டார்டிங் கண்ணை கட்டி காட்டுட்டமா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு கிரிட்டோட ஒரு தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மாசமாவது நீங்க வந்து எந்த அவுட்புட் வரனா கூட தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து மைண்ட்ல கிளிக் ஆகும். ஒரு கொஸ்டின் பார்த்து இப்படிதான் சால்வ் பண்ண ஒரு கிளிக் வந்துனே இருக்கும் மைண்ட்ல. அதுதான் வந்து அதுக்கப்புறம் தானே டக்கு நீங்க வந்து அடுத்த வீடியோ போடுங்க நான் படிக்கணும்ன்ற ஒரு ஸ்டேஜ் நீங்க வந்துருவீங்க. அப்படிதான் இப்போ பைலட் பெஸ்ட்ல இருக்காங்க, ரைட்? ஸோ அந்த பாயிண்ட் நீங்க வந்துருவீங்க. யூ ஜஸ்ட் ஹவ் டு ஹேவ் சம் பேஷன்ஸ் அண்ட் டூ இட். யோசிச்சு பாருங்க, சிம்பிளா இப்படி யோசிங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் நீங்க கத்துக்கிறதுனால எடுத்த உடனே உங்களுக்கு 70K 80K ஈஸியா கொடுக்குறான், ஓகேவா? ஸோ இன் மை ஒப்பீனியன், நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமோ இல்ல ஒரு IAS எக்ஸாம் வாட்டவர் நீங்க எழுதுறது வந்து
இட்ஸ் ஃபார் டஃபர் அண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப அவுட்புட் கண்ட்ரோல் ரொம்ப கம்மி. நிறைய லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து அவுட்புட் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அவுட்புட் வாங்கிடலாம். ஒரு மேட்டரே இல்ல. ஸோ எடுத்து உங்களுக்கு 70 80K வருதுன்னா உங்க லைஃபே மாறிடும். அப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லைக் உங்களை சுத்தி இருக்கிற உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரோடவே நீங்க ஈஸியா 2 3 ஸ்டெப் டக்கு டக்குன்னு மேல போயினே இருப்பீங்க. ஸோ அதான் சொல்றேன் இல்லையா, இதுக்கான அவுட்புட் நீங்க மனசு வச்சுக்கணும். அந்த அவுட்புட் கம்பேர் பண்ணும்போது நீங்க போற எஃபர்ட்ல ஒண்ணுமே இல்லை கேட்டா, ரைட்? ஸோ அதனால வந்து எப்பெல்லாம் நீங்க சோர்வு அடைகிறீங்களோ விடாமுயற்சியா எடுத்து ட்ரை பண்ணினே இருக்கும், ரைட்? ஸோ டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தா போதும். பவுல் அவுட் ஆகக்கூடாது. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்கிறீங்களா, ஒரு பிரேக் எடுங்க. மறுபடியும் 3/4 மணி நேரம் உட்காருங்களா, படிங்க, பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்து பண்ணுங்க. நான் இப்போ ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி கூட போட்டிருப்பேன். ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பீட்ஸ் டேலண்ட். அதை நான் மனப்புறம் நம்புறேன், கண்கூடாவே நான் பார்த்திருக்கேன். ரைட்? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்ப அடுத்து இது முடிஞ்சா இப்ப இங்க இருந்தா முக்கியமான விஷயம் ஆரம்பிக்குது, ரைட்? இப்ப 2 சப்பாட்டன், அதாவது சப்பாட்டன் மாஸ்டர் பண்ற இது இப்பதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2.1 மாஸ்டர் பண்ணிட்டு வரணும், ரைட்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட் வந்து மாஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம நோட்ஸ் தான் பெஸ்ட். நம்ம ஆல்ரெடி ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் அதுன்னு பார்த்துருப்போம். பட் தென் இதுல ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நோட்ஸ்ல ஆட் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம் ஆட் பண்ணிருப்போம், ரைட்? அப்புறம் ஸ்லைடிங் விண்டோ டெடிகேட்டடா வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருவாங்க. பட் இது எல்லாத்துக்கு முன்னாடி அரே ஃபைனல் பார்ட் ஒரு ரோட் மேப் போட்டிருப்பேன். ஸோ இதுல பேசிக்கா என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் எப்படி படிக்க போறேன்? அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ல ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு, 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எவ்வளவு கொஸ்டின் படிக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த கேள்வி இந்த வீடியோல இருக்கும். அந்த வீடியோல எத்தனை சப்பாட்டன்ஸுக்கு ஒரு சப்பாட்டன் படிக்கிறதுனால நம்ம எப்படி பிரெயின் டியூன் ஆக போகுது. ஸோ எந்த அரே ஸ்ட்ரிங் சுத்தி முத்தி இந்த சப்பாட்டன் தான் வந்து உள்ள போகுது. ஸோ நீங்க அந்த சப்பாட்டன் மாஸ்டர் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேட்டர்ன்ற அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்? சரி, ஓகே. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்லைடிங் விண்டோன்றதா இந்த சாப்டர் 4 இம்பார்ட்டன்டான டாபிக். இது 2 நீங்க முடிச்சாலே போதும், ரைட்? இதுக்கப்புறம் சாப்டர் 5ல தான் அடுத்த வெரைட்டியான 2 பாயிண்டர்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ அப்புறம் இங்க வந்து நம்ம மேப் அண்ட் செட் வீடியோ போட்டிருப்போம். ஓகே. ஸோ இதுல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சாப்டர் 3யும் 4ம் கைண்ட் ஆஃப் இன்டர்ரிலேட்டட். ஸோ நீங்க 2 பாயிண்டர்ஸ் ஏதாவது சொல்றேன், இங்க எப்போ நீங்க ஹேஷிங் ஃபவுண்டேஷன் முடிக்கிறீங்களோ இங்கே நீங்க நோட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஏன்னா இங்க இருந்து நீங்க நோட்ஸ் படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு ரியலைஸ் வரும். அட்லீஸ்ட் இங்க வந்து நீங்க 2 பாயிண்டர் நோட்ஸ் ஃபுல்லா முடிங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லா முடிச்சிருங்க. ஓகே. சி கைஸ், டிஎஸ்சி இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைவர்ஸ். இதை வந்து இவ்வளவு ஸ்ட்ரக்சரா சொல்றதே பெரிய விஷயம். நீங்க மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. மொத்தமா அரேல ஒரு 3 வீடியோ போட்டிருப்பான், ஸ்ட்ரிங்ல ஒரு 3 வீடியோ போட்டிருப்பான், முடிச்சு வாங்க போயிருப்பாங்க. அப்படிதான் நீங்க என்ன கொஸ்டின் எடுத்துக்கோ அப்படிதான் பண்ணிருப்பாங்க, ரைட்? நாம தான் ஓரளவுக்கு எல்லா சப்பார்ட்டன்ஸும் பிரிச்சு நோட்ஸ் எடுத்து முடிஞ்சல ஸ்ட்ரக்சரா போயிருக்கோம், ரைட்? அதனால வந்து இதை விட ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு சப்பார்ட்டன்ஸா மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் படிச்சுட்டு அப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணணும், ஏன் இங்க 2 பாயிண்ட் வேலை செய்யல, ஏன் ஹேஷிங் வேலை செய்யுது. அது அந்த ரியலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சப்பாட்டனோட இன்னொரு சப்பாட்டன் ஏன் பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் உங்க 2 பாயிண்ட் வேலை செய்யல, ஏன் ஹேஷிங் தேவைப்படுது அப்படின்ற அந்த அந்த ஃபவுண்டேஷன், அந்த அடிப்படை காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது நீங்க நோட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் தான் இருக்கிறது $1 million கொஸ்டின். அதை நீங்க வந்து அந்த கிளிக் உங்க மைண்ட் நடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அரேஸ்டிங் உங்க கண்ட்ரோல் தான், ரைட்? ஸோ இதுல ப்ரீ ப்ராசஸிங் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் வந்து அரே ஸ்பாட்ல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க இது படி படிச்சது எல்லாமே வந்து அப்படி ஒரு மாதிரி லிங்க் ஆகும், ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம நோட்ஸ் மைண்ட் மேப்ல தான் வந்து நீட்டா லைக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யா. ஸோ இப்போ இங்க 2 பாயிண்டர்ஸ் ஹேஷிங் ப்ரீ ப்ராசஸிங் தான் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 மாஸ்டர் பண்றது நம்மளோட மெயின் கோல், ரைட்? இப்போ 2 பாயிண்டர்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் லைனா படிக்கலாம், தப்பு இல்லை. பட் தென் நீங்க 2 பாயிண்டர் ஹேஷிங்கும் பேரலா படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஹேஷ் மேப் ஒரு கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ 2 செம் எடுத்துக்கோங்க. இந்த 2 செம் நம்மனால ஈஸியா 2 பாயிண்ட் வச்சு போட முடியும். ஆனா எப்ப நமக்கு ஹேஷ் மேப் தேவைப்படும்னா, நான் எதிர்பார்த்த பேர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அங்க வந்து உங்களுக்கு ஒரு அந்த இண்டெக்ஸஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மேப் தேவைப்படுற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அந்த காரணம் ஏன் வருதுன்றது நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், ரைட்? சரி, ஓகே. ஆப்வியஸ்லி நான் சாலடா இருக்கும், ரைட்? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு கொஸ்டினும் ஏன் 2 பாயிண்ட் வேலை செய்யல, ஏன் ஹேஷ் மேப் வேலை செய்யுது, அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ்லேயே கீ இன்சைட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பட் தென் நீங்களும் படிச்சு அதை ரியலைஸ் பண்ணுங்க. அது ரியலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் செட்டும், ரைட்? சரி, ஓகே. ப்ரீ ப்ராசஸிங் ஒரு தனி டெக்னிக். ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு ட்ரீட் தீஸ் திங்ஸ் அஸ் வெப்பன்ஸ். ஸோ நம்ம கையில இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்கு. இதுல எந்த டெக்னிக் போட்டா நமக்கு கரெக்டான ஒரு சூப்பர் அவுட்புட் வரப்போகுது, அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண இப்ப எனக்குலாம் ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சதா 2 பாயிண்ட்ல போட முடியாதுன்றது மிஞ்சி போட 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவேன்.
ஸோ உங்களோட லெவல் அந்த லெவலில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 மினிட்ஸ்லேயாவது 2 பாயிண்ட் சரிப்பட்டு வருமோ சரிப்பட்டு வராதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்? இந்த பார்த்தோன்னே இது ஆஷிங் தான்டா 2 பாயிண்ட்ல ஆஷிங் தான்டா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். உங்க பிரெயின் ஒரு மாதிரி டியூன் ஆயிரும். இதே பேட்டர்ன் நீங்க கொஸ்டின்ஸ் படிச்சு ரிவைஸ் பண்ண உங்க பிரெயின் டியூன் ஆயிரும். ரைட்? அப்புறம் நீங்க ரேண்டமா ஒரு கொஸ்டின் எடுத்து இது எந்த பேட்டர்ன் வந்து நீங்க சொல்லணும். ஸோ அதுதான் நம்ம ட்ரில்ல பண்ணுவோம். பட் நான் இப்போ சொல்றேன். ஸோ இந்த சாப்டர் 3 ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாதிரியா வந்து இன்டர்லிங்க் பண்ணி தான் படிக்கணும். இது இப்படிதான் படிக்கிறது. ஒன்றும் மெட்ரிக் ஸ்கூல் சிலபஸ் இல்லை. சாப்டர் 1 இது எப்படி சொல்றது, லெசன் 1 லெசன் 2 படிச்சு லெசன் 2ல படிச்சது மட்டும் உனக்கு கொஸ்டின்ஸை கேட்பாங்க, உனக்கு வந்து மாடல் சிஸ்டம் அப்படிலாம் இல்லை. இது வந்து உங்களோட அறிவு திறனை வந்து டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இது. ஸோ அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கட்டும், அவுட்புட் பார்க்கறதா இருக்கும், அந்த நிறைய கோடிங் கட்டிட்டு பார்க்கறதா இருக்கும், மெல்ல உங்க கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ரைட்? சரி, ஓகே. ஸோ இப்போ 2 பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்து ஃபைனலா சாப்டர் 5ல வந்து இன்னும் அடுத்த டெக்னிக்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஃப் இருக்கட்டும், இன்டர்வல்ஸா இருக்கட்டும், அப்புறம் பேட்டர்ன் மேட்சிங்கா இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அல்டிமேட்லி இப்போ நம்ம மாடியூல் 1ல அன்டில் திஸ் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 4 விஷயத்தை நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருப்பீங்க. 2 பாயிண்டர், ஹேஷிங், ப்ரீ ப்ராசஸிங், பேட்டர்ன் மேட்சிங். இதுல இருக்க எல்லா நோட்ஸ் கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 70-60% கொஸ்டின் தான் ரிவைஸ் பண்ணிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ரைட்? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு படிச்ச கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எனக்கு எல்லாமே என்ன ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கொஸ்டின் பார்த்தா அப்படி அப்படியே கொஞ்சம் முக்கிய திணறியாவது நான் ஓரளவுக்கு அவுட்புட் வந்துடுறேன். ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன, அட்லீஸ்ட் அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் எது இந்த பார்த்து திங்க் பண்றதுக்காக எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதோட கான்ஃபிடன்ஸ் வருவீங்க. ரைட்? அப்புறம் தான் ஃபைனலா ட்ரில்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நீங்க இப்போ எல்லாமே நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க. இதுவரை நீங்க மாடல் 1 முடிச்சிருக்கீங்க. 5 சாப்டர் ஓரளவு பார்த்துட்டீங்க, நோட்ஸ் ஓரளவு ரிவைஸ் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு அரைஸ்டிங் ஆக்ஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க உடனே ஐ எம் ரெடி கமெண்ட் போட்டுருங்க. கமெண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு கமெண்ட் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ரைட்? அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பேரலா ட்ரில் பண்ணுங்க. ஸோ பேசிக்கலி உங்களை கோடிங் ஆக்டிவிட்டி கூப்பிடுறதுக்கு ஒரு 5-6 நாள், சம்டைம்ஸ் ஒரு 1 வீக் டைம் எடுக்கும். அந்த 1 வீக் டைம்ல தான் நீங்க இந்த ட்ரில் பண்ணணும். ரைட்? ஸோ இந்த ட்ரில் என்னது அப்படின்னா, ஐ திங்க் தே ஹேவ் ஆடட். சரி, நீங்க டெய்லி பார்க்க இதுல இருக்க எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். ரைட்? இந்த ட்ரில் ஆட் பண்ணிருக்காங்க. யா, ஓகே. பிரிச்சே போட்டாங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷஃபிள்டு லிங்க்ஸ் இருக்கும். இதுல ஆக்சுவலா 38 கொஸ்டின்ஸ் 40 போட்டாங்க போல. நான் ஒரு செக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஷஃபிள் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டினா படிச்சு பார்த்துட்டு அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எந்த சப்பார்ட்ல வருது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த இதை நான் தூக்கிடுறேன். இங்க ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ணி போட்டாங்க, தூக்கிடணும். போடல. தி ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் பேட்டர்ன்ஸ் ஆர். ரைட்? தென் இட்ஸ் குட். ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினா படிச்சு அது எந்த சப்பார்ட்டன் வருது, இது வந்து ப்ரீ ப்ராசஸிங் வருதா, இது ஹேஷிங்ல வருதா, 2 பாயிண்ட் வந்தா அது ஸ்லைடிங் விண்டோல வருதா, இல்ல லெஃப்ட் நெட்ல வருதா, இல்ல டிஎன்எஃப்ல வருதான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, கோடிங் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் ஒரு மாடியூலோட என்டையர் ஒர்க் ஃப்ளோ. இப்படிதான் நீங்க படிக்கணும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஃபைனலா நீங்க ட்ரில் ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. ட்ரில் கேட்டகரைஸ்ல டவுட் வருது, என்ன டவுட் வந்தாலும் தைரியமா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போடுங்க. அதுக்கு தான் கம்யூனிட்டி இருக்கு. கம்யூனிட்டின்றது அதுக்கு தான். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இதுவரை ஒருத்தவங்க டவுட் போட்டு நான் பார்க்கல. ஸோ டவுட் போடுங்க. சரி, இப்போ இவங்களே ரெடின்றாங்களே, இப்போ எல்லாருமே வந்து நம்ம கம்மிங் சண்டே தே ஆர் கோனா பார்ட்டிசிபேட் இன் கோடிங் ஆக்டிவிட்டி. பட் யா, see, except me no one has posted. So if you think there is some big issue, like ஒரு பெரிய விஷயம் எனக்கு புரியல, ஒரு கஷ்டமான கொஸ்டின் அப்ப நான் ஓன் இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணேன், அவுட்புட் வெளியே ஸ்ட்ரக்கர் அப்படின்னா தைரியமா இங்க ஒரு போஸ்டா போட்டுருங்க. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சாட்டாவது போடுங்க. உங்க சாட்டாவது கேளுங்க. ஓகே, சரி, ஓகே. நீங்க கேட்டகரைஸும் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு உங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கேட்டகரைஸ் பண்ணதுல அட்லீஸ்ட் அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அந்த 1 வீக்ல. ஏன்னா விட ஒரு 10 டேஸாவது ஆகும். லைக் ஒரு 5 to 10 days ஆகும் மேக்ஸ். நீங்க வந்து உங்களுக்கு கோடிங் ஆக்டிவிட்டி கூப்பிடுறதுக்கு. ரைட்? ஏன்னா 6 தான் பேட்ச். ஏன்னா எவ்ரி வீக் 6 people பண்ணிட்டே இருப்போம். ரைட்? அந்த டைம்ல தான் நீங்க இந்த ட்ரில் பண்ணணும். கண்டிப்பா ஒரு டைம் இருக்கும் ட்ரில் பண்றதுக்கு. இது பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா கோடிங் ஆக்டிவிட்டி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ இந்த கோடிங் ஆக்டிவிட்டில நீங்க 2 கொஸ்டின் என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க போட்டீங்கனாலே you have mastered the module, you are good to go for next. நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க அடுத்த மாடியூல் போலான்ற நான் வந்து சர்டிபிகேஷன் கொடுத்துறேன். ரைட்? சோ நான் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, உங்களோட இந்த ஐ எம் ரெடின்ற ஒரு கொஸ்டின்ஸோட டெஸ்ட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கோர் மெயினா உங்களோட கோடிங் ஆக்டிவிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ், இது 2 மட்டும் தான் நான் உங்களை வச்சுப்பேன். மற்றபடி நீங்க ஒரு சாப்டர் எவ்வளவு எஃபர்ட் போட்டீங்க, ஒரு சாப்டர் நீங்க 1 வாரம் உட்காந்தீங்களோ 2 வாரம் உட்காந்தீங்க, 2 நாள்ல முடிச்சோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எவ்ரி ஒன் அட் தேர் ஓன் பேஸ். ஓகே, நான் உங்களை ஜட்ஜ் பண்ண வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்னு, நீங்க கோடிங் ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அந்த எம்சிக்கு அந்த மெயின்
ப்ராக்டர்ட் எம்சிக்யூ டெஸ்ட் நீங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணீங்க அவ்வளவுதான். இது 2 மெட்ரிக் வச்சுப்பேன். அடுத்து மாடியூல் 2 2 மெட்ரிக் வச்சுப்பேன். அது 2 மெட்ரிக் வச்சு தான் உங்க ரெஃபரலுக்கு நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இதுல எப்பயுமே டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 10 அட்லீஸ்ட் ஒரு 5ல 10 பேர் இருப்பாங்க. அவங்கள அப்படியே ரெஃபரன்ஸ் கூப்பிட்டு அவங்கள மிஷின் கன் ட்ரைனிங் போடுவேன். அந்த மிஷின் கன் ரெக்கார்டர் தான் அப்படியே இருக்கும். அந்த ரெக்கார்டர் பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஆயிடும், ரைட்? ஸோ இப்படிதான் ஃப்ளோ. ஸோ ஃப்ரெஷர் பேக்கேஜ் அப்படின்னா பக்கெட் 1 பக்கெட் 2 படிக்கிறீங்க, ரைட்? சரி, ஓகே. இப்போ அடுத்து பக்கெட் 3க்கு வருவோம். ஸோ இப்போ நான் மாடியூல் என்ன ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் மாடியூல் 2க்கும். மாடியூல் 2ல நீங்க ஜோ ஏம் பண்ற மாதிரி இருந்தா லிங்க் லிஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மி எஃபர்ட் போட்டுட்டு ஸ்டாக் அண்ட் கியூல அதிக எஃபர்ட் போடுங்க, ஓகேவா? மற்றபடி எல்லாமே மோரலெஸ் ஒன்று தான், ஓகே? சரி, ஓகே. இப்போ பக்கெட் 3க்கு வரும். பக்கெட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஊப்ஸ். பேசிக்கலி பக்கெட் 3ன்றது ஃபுல்லா தியரி. எல்லா தியரி நீங்க தெரிஞ்சிருக்கணும். தியரின்றதை விட இது வந்து தியரி நோட்ஸ்ல இருக்கிற கான்செப்ட் தான் பேசிக்கலி. தியரி நோட்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ மெயினாக உங்கள் லாங்குவேஜோட ஊப்ஸு, அப்புறம் சாலிட் பிரின்சிபிள்ஸு, அப்புறம் கிளாஸ் அண்ட் டிபி ஸ்கீமா டிசைன், அப்புறம் பேசிக் டிபிஎம்எஸ். ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு டிபிஎம்எஸ் பார்ட் 1 பார்ட் ரொம்ப டீப்பாக போயிருப்பேன். இதில் வந்து நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹவு நார்மலைசேஷன் இஸ் கால்குலேட்டட். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எஸ்கியூஎல் விசஸ் நோ எஸ்கியூஎலாக இருக்கும். அப்புறம் கிளாஸ் அண்ட் டிபி ஸ்கீமா டிசைன் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த காலம் ஆட்ரிபியூட்ஸ் டிசைன்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து பேசிக்கலி டேபிள் டிசைன் வந்து அந்த நார்மலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேணும்னு அவசியம் இல்லை. பட் தென் டேபிள் டிசைன்ல நீங்க பண்ற ஃபைனல் டேபிள்ல வந்து நார்மலைசேஷன் ஆயிருக்காதுன்னு டெஸ்ட் பண்ண தெரியும், அவ்வளவுதான், ரைட்? ஸோ நார்மலைசேஷன் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கடுப்பான வேலை, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நார்மலைசேஷன் பேசிக்கா ஒரு நீங்க உங்களோட ஃபைனலைஸ் டேபி ஸ்கீமால எல்லாமே கரெக்டாக நார்மலைஸ் ஆயிருக்கல உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தெரியும். அதெல்லாம் உங்க வீடியோ பார்த்தாலும் உங்க ஐடியா வந்துடும், ஓகே? அண்ட் அப்புறம் ஃபைனலாக வந்து மல்டி த்ரெட்டிங், ஏபிஐ டிசைன் பிரின்சிபல்ஸ், டெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து தியரி. இது எல்லாமே நாட்டில் நடப்பு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஏது நடக்குதுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு யூரல் போட்டோ என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏபிஐனா என்ன, ஜேசான்னா என்ன, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அந்த 2 வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். நம்ம இதில் அப்பப்போ வந்து நம்ம லைவ் வந்து மேபி இது யாராவது ஒரு காமன் டவுட் போடுறாங்க, அந்த டவுட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா அதுக்கு மட்டும் அந்த மாடல் லைவ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், சம்திங் லைக் தட், ரைட்? இதுதான் அந்த 3 பக்கெட், ஓகே? இதுல நான் ஒரு பக்கெட்டுக்கும் நான் டைம் அலோகேஷன் ஆனா இருந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்றேன், ஓகே? நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 10 to 15 hours ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் நான் சொல்றது. மினிமம் 10, மேக்ஸிமம் 15 hours. இது மேலலாம் போட முடியாது யாருனாலையும், ரைட்? இப்படி இருக்கு அப்படின்னா இதுல மோஸ்ட்லி நீங்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா எப்பவுமே இந்த பக்கெட் வந்துறது மறக்காது. ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மறக்காது. ஏன்னா இதை நீங்க படிச்சதுதான் நீங்க கோட் அடிச்சு கூட அவுட்புட்டா பார்த்துட்டு இருப்பீங்க, ரைட்? ஸோ இதை நீங்க படிக்கிற எல்லா கான்செப்டும் நீங்க ஒன்ஸ் கோடா அடிச்சு அவுட்புட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பக்கெட்டை நீங்க ரிவைஸ் பண்ற அவசியமே இல்லாம போயிடும். ஸோ அந்த பக்கெட் இனிஷியல் ஸ்டேஜா கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க ஈஸியா அதை அப்படி மூவ் பண்ணி நீங்க போயிடலாம், ரைட்? ஸோ அப்போ இனிஷியல் டைம்ல இனிஷியல் டேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பிகினா இருக்கீங்க அப்படின்னா பக்கெட் வந்து அதிக டைம் போடுங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதிக டைம் போடுங்க, மேபி 50% போடுங்க, தப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பக்கெட் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் டைம் குறைச்சு மற்ற பக்கெட் நீங்க ஏற்றிக்கலாம், ரைட்? அடுத்து பக்கெட் 2. நீங்க பக்கெட் 2 ஆரம்பிச்சிருக்கே மாட்டீங்க, ரைட்? ஸோ இப்போதைக்கு பக்கெட் 1 பக்கெட் 2 மட்டுமே போயிட்டு இருக்கோம். எப்போ பக்கெட் 1ல உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா தேவைப்படலைன்ற பட்சத்தை மட்டும் பக்கெட் 3 கையில் இடுங்க, ஓகேவா? அடுத்து மீதி 50% வந்து பக்கெட் 2ல இடுங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பக்கெட் 1 பக்கெட் 2 மட்டும் தான் நீங்க படிக்கணும். ஒன்ஸ் பக்கெட் 2 ரோலுக்கு நீங்க முடிச்சிட்டீங்க, அதுக்கு பக்கெட் கம்ப்ளீட்டா விட்டுறக்கூடாது. ஒரு அளவுக்கு முடிச்சிங்க அப்படின்னா அப்படி இந்த பக்கெட் 1 வந்து அப்படி 10% ஆக்கிக்கணும். ஆக்கிட்டு இதை வந்து ஒரு 60% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேபி இது வந்து ஒரு 40% போட்டுக்கணும், ஒரு 30% போட்டுக்கணும், சம்திங் லைக் தட். இது இன்னும் 50ல வச்சுப்போம், இது 40 வச்சுக்கோங்க, வாட் எவர். ஸோ ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் இப்போ சில பேருக்கு ஊப்ஸ் ஆல் டக்குன்னு புரிஞ்சிடும், ஆனால் கோடிங் வராது. சில பேர் கோடிங் டக்குன்னு வந்துடும், ஊப்ஸ் சைடு வராது. சில பேர் டிசைன் ஈஸியாக வந்துடும். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண உங்க ஸ்ட்ரென்த் ஈக்குவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 2 பக்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் பக்கெட் 1 கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பக்கெட் 3 ஆரம்பிக்கணும், ரைட்? ஸோ இந்த 3 பக்கெட் வச்சு டெய்லியும் நீங்க எப்போ பக்கெட் முடிக்கிறீங்களோ 3 பக்கெட் வச்சுக்கோங்க, இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 2 பக்கெட் வச்சுக்கோங்க, மாறி படிச்சுட்டே இருக்கு. இப்படிதான் நீங்க படிக்கணும். இதுதான் இதை விட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோ எனக்கு தெரிஞ்சு யாரும் போட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இதை ஒரு 4-5 months கழிச்சு யூ கம் டு அ பாயிண்ட் தட் ஐ அம் ரெடி.
ஐம் ரெடி ஃபார் மார்க் இன்டர்வியூ வந்துடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 2 கோடிங் அட்டெம்ப்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க கோடிங் அட்டெம்ப்ட் ஒழுங்காவே பண்ணல உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எந்த கொஸ்டினும் டக்கு ஸ்ட்ரைக் ஆகல ஆர் இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நோ வரிஸ் வில் பி ஆட் டு பேக் ஆஃப் த லிஸ்ட் ரைட். இப்போ மத்தவங்க ட்ரில் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். நீங்க மறுபடியும் கோடிங் வந்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் நிறைய பேர் பைலட் பேட்ச்ல வந்து மாடல் முடிச்சுட்டு இப்போ ரெக்வெஸ்டிங் வீடியோவா வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களே வந்து இப்போ யாருமே வந்து ஐடென்டிட்டியே போடல. நானா வலுப்படுத்தி போட வேண்டியதா இருக்கு. ரைட். ஸோ தெர் வில் பி ஆல்வேஸ் லைக் தெர் பி என்ன சொல்றது ஒரு 30-40% பீப்பிள் தான் எப்பவுமே வந்து நான் கோடிங் மார்க் இன்ட்ரி பண்ணணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க வந்து இன்னும் படிக்கணும் தான் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் டைம் டு பார்ட்டிசிபேட் கோடிங் ஆக்டிவிட்டி. அது இந்த கம்யூனிட்டி 500 1000 10,000 பேர் போனா கூட இட் வில் கீப் ஆன் ஹேண்டில் இட். என்ன அப்போ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பீப்பிள் ஹையர் பண்ணி நம்ம கோடி எடுத்தும் பேரலா 2 இல்ல 3 கண்டக்ட் பண்ணிக்கலாம். ரைட். பட் இப்போதைக்கு இருக்கிற 300-400 பேருக்கு இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் இப்ப இருக்கிற 6 பீப்பிள் பர் கோடி போதுமானது தான். ரைட். அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஃப்ரெஷர் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க, எல்லா பக்கெட்டும் நீங்க முடிச்சிட்டீங்க, 2 மாடல் கோஆர்டினேட்டரும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா மிஷின் கோடிங் ட்ரைனிங் இருக்கும். அதுவும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறம் ரெண்டா பிரிவீங்க. ஒன்னு எனக்கு ஜோ வேண்டவங்க ஜோ ரெஃபரல் போவீங்க. இல்ல எனக்கு ஜோ ரெஃபரல் தேவையில்ல, நான் நிறைய கம்பெனி ட்ரை பண்ணணும், அதுக்கான ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும்னா ப்ராஜெக்ட் சைடு நீங்க போவீங்க. அந்த 2 சைடு ஒரு ட்ரைனிங் தனியா போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ரைட். ஸோ இப்போ மாடியூல் 1 கோடிங் நடத்துறோம். இப்போ அந்த 5 பேர் கூப்பிட்டுருக்கேன். 5 பேர்ல ஒரு 3-4 பேர் கண்டிப்பா தேவையான நம்பர். ஏன்னா தேர் வெரி ஒரு 2 மாசமா வந்து அது சில பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சில பேர் 2-3 டுபாகோ கம்பெனி வச்சிருக்காங்க. ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க மாடல் படிச்சா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மாடல் கொஞ்சம் ஸ்டாக் என்க்கு அதிகமாக கேட்பேன். அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அப்புறம் மிஷின் கோடிங் ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் ஒரு 1.5 வீக்ல வந்து மிஷின் கோடிங் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீக்ல வந்து நம்ம வந்து லோ ரெஃபர் ஆரம்பிச்சிடும். ரைட். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ காட்டணும் தான் அவங்களையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல இது வாங்க அப்படின்னு காட்டுறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா தெரியும், இவங்களாம் இப்படிதான் ஒரு ஸ்டெப்பு கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்லி வி ஹவ் ஃபினிஷ்ட் ரிகர்ஷன் ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கு. ஃபைனல் பார்ட்டும் இருக்கு. ஃபைனல் பார்ட் முடிச்சிட்டோம். பட் தென் ஒரு இன்டர்மீடியட் பார்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ டிபி நான் முடிச்சிட்டேன். அதுல டிபி 2-3 ப்ராப்ளம் எடுத்துட்டேன். ஆனா அது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்க்காம அதை ரிலீஸ் பண்ணா அது கோர்வே வராது. ஸோ பேசிக்லி இந்த சாப்டர் இந்த மாடியூல் 3ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆர் செகண்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம போனஸ்ல ஆட் பண்ண போறோம். ஸோ மேபி அது சிலபஸ்ல பக்கம் ஆட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த போனஸ் இருக்கு இல்லையா, இந்த போனஸ்ல இப்போதைக்கு நான் பேசிக் ரிகர்ஷன் பெர்முடேஷன் தான் போட்டுருக்கேன். பை எனி சான்ஸ் கிராஃப் தேவைப்படுது அப்படின்னா கிராஃபோட இன்ட்ரோ லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடுவேன். இன்கேஸ் அது ஜோன் அதிகமாக கேட்கறாங்க அப்படின்னா அது போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு 10 பேர் போயிட்டு வந்தா தான் நமக்கு தெரியும். ஒரு 80% டைம் கேட்கற அப்படின்னா இட்ஸ் ஓகே, மோஸ்ட் லைக்லி யூ கேன் டேக் தட் ரிஸ்க். பட் எப்பவுமே கேட்கறாங்க அப்படின்னா ஆட் பண்ணிடுவோம் போனஸ்ல. எனிவேஸ் இட் இஸ் கவர்ட் இன் ஆர் சிலபஸ். வில் ஜஸ்ட் ஹேவ் டு ஆட் தட் இன் த பேக்கேஜ். ரைட். ஸோ இப்போ இதே தான் இல்லையோ பேசிக்லி இந்த மாடியூல் 3ல என்ன இருக்கோ, சாப்டர் 1 என்ன இருக்கோ அதுதான் வந்து அங்க போனஸா இருக்க போகுது. ரைட். ஸோ நம்ம கிராஃப் தனியாக எங்கே ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கிராஃப் இங்கே ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதை வந்து எடுத்து அப்படி தூக்கி அங்கே போடலாம். மேபி ஐ வில் ப்ரையாரிட்டைஸ் கிராஃப் மோர். தட்ஸ் வாட் தான் கெட் டூ போத் ஆஃப் த திங்ஸ். ஓகே, 2 பக்கெட் எடுத்துக்கோங்க. 50% எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து அரை படிச்சு பார்த்துட்டீங்க. அது நீங்க கோடா மாற்றும் போது நீங்க ஜாவால நிறைய கத்துப்பீங்க. ஸோ அது அப்ளை பண்ணி நீங்க கோடா அப்ளை பண்ணி வர லேர்னிங் தான் அதிகம். அதான் சொல்றேன், டெய்லி ஒரு 20 பேஜ் படிச்சுட்டே வாங்க அந்த பிடிஎஃப்ல. ரைட். சரி, அண்ட் கோடிங் ஆக்டிவிட்டியில் நாட் ஜஸ்ட் பக்கெட் 2. ஓகே, நான் ரேண்டமா பக்கெட் 1 சில கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். அண்ட் எஸ்பெஷலி மாடியூல் 2 கோடிங் ஆக்டிவிட்டியில் வந்து பக்கெட் 3 அதிகமாக நான் கேள்வி கேட்பேன் ஊப்ஸ் அண்ட் சாலிட்ல. ஸோ அந்தந்த மாடியூல்ல ஒரு கோடிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அந்தந்த பக்கெட்டுக்கு ஏற்ற வெயிட்டேஜ் இருக்கும். சி வெரி சிம்பிள். நீங்க வந்து ரெகுலரா வீடியோ பாக்குறீங்க, ரெகுலரா வந்து பிடிஎஃப்ல நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்றீங்க, அப்பப்போ கோட் அவுட்புட் பார்த்து நீங்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றீங்க. எல்லாத்துக்கு மேல வாரத்துக்கு ஒரு 2 ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த 2 ஆக்டிவிட்டியில வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கோடு மற்றவங்களும் எப்படி அடிக்கிறாங்க, எப்படி அவுட்புட் பாக்குறாங்க, இந்த இடத்துல எப்படி ஆன்சர் பண்ணி நானும் வந்து எப்படி ஆன்சர் பண்ணி உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 months 3 months டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிரும். சி கைஸ், வீடியோ எடுக்கிறது கூட ஈஸி, நோட்ஸ் எடுக்கிறது தான் கஷ்டம். ரைட். ஏன்னா நோட்ஸ்ன்றது இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் லைக் தட். அதை வந்து நீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணணும். பட் அது காலத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஆர் யூசிங் இட், பட் யூஸ் இட் எக்ஸ்டென்சிவ்லி, எஸ்பெஷலி டு மாஸ்டர் 2 pointer ஆசிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நோட்ஸ் வில் கிவ் யூ. சி வீடியோ ஒரு வாட்டி பார்த்தா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ நோட்ஸ் பார்த்தா மட்டுமே போதுமானது. ஓகே. சி இப்போ மேங் ST1 பொறுத்த வரையும் ஓகே,
இப்போ இந்த பக்கெட் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அது அப்படியே கம்ப்ளீட்டா மாறும். ரைட்? இப்போ இந்த பக்கெட் வெயிட்டேஜ்ல பக்கெட் 1 உங்க லாங்குவேஜ் மாஸ்டர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த குட் டூ நோ சொன்னையா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி பிகாஸ் பேங்க் ST1ன்றது நாட் ஜஸ்ட் ஃபார் பேங்க் கம்பெனிஸ். அந்த Q3ல இருக்க கம்பெனிஸ் பேசிக்கலி கிரேட் பே, எய்தர் லெஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆர் குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். பட் தென் பே ஹேஸ் டு பி கிரேட், ரைட்? விச் மீன்ஸ் 15 பிளஸ் LPA. ஸோ அந்த கம்பெனிஸ்ல அதுக்கேற்ற மாதிரி டயர் 1 டயர் 2 ஏற்ற மாதிரி லைட்டா மாறும். இது மேங்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்க லாங்குவேஜ் விடவே உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அதிகமா பார்ப்பாங்க. பேசிக்கலி உங்களுக்கு கோடிங் இந்த பக்கெட் 2 வெயிட்டேஜ் வந்து அப்படியே ஒரு 80% போயிடும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதுல வந்து பேசிக்கலி அரே ஸ்ட்ரிங்ஸ், ஹேஷிங், ஸ்டாக்ஸ், கியூஸ், லிங்க்ஸ், இந்த லீனியர் டிஎஸ்ஏ இதுலயே கொடூரமான கேட்பானுங்க. இது ஃபைனலா ஒரு பக்கெட் ஆட் ஆக போகுது, ரைட்? விச் இஸ் கால்ட் அட்வான்ஸ் டிஎஸ்ஏ. ஸோ பேசிக்கலி இதுவும் 80% தான். ஸோ அது 100 ஏன் 80 சொல்லலாம் அப்படின்னா பேசிக்கலி இது ரெண்டுமே கோடிங் தான். உங்க கோடிங் ஸ்கில்ஸ் தான் அதிகமாக கேட்பானுங்க, ரைட்? ஸோ இதுல வந்து மெயினா வந்து உங்களோட ரிகர்ஷன் நாலேஜ் அண்ட் டிபி அண்ட் கிராஃப் அதிகமாக ட்ரீஸ் தான் கேட்குறாங்க. கிராஃப் கம்மி தான் கேட்பாங்க. பட் கிராஃப் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் அந்த அந்த மாடல் 3 இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மாடல் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். அதெல்லாம் சப்ப நான் போட்டுருவேன். கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து போடுவேன். அரே ஸ்டிங்ல எப்படி நான் பூந்து அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஸ்டேஜ் நீங்க போடணும். இதுதான் நம்பர் 1 திங், ரைட்? லக்கிலி நீங்க வந்து உங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஸ்ட்ரைவரே சொல்லியிருப்பாரு, either you have to be too good at only one thing or you have to be good at either you have to be too great at one thing or you have to be good at almost everything. ஸோ நீங்க ஃப்ரெஷர் பேக்கேஜ்னா எல்லா பேக்கெட்லயுமே ஒரு அபவ் ஆவரேஜா நீங்க இருக்கணும். ஆனா பேங்க் ST1 பொறுத்த வரையும் கோடிங்ல நீங்க ஒரு மாஸ்டரா இருக்கணும், கிரேட்டா இருக்கணும், ரைட்? மத்த பக்கெட் 1 பக்கெட் 3 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டிசைன்ஸா இருக்கட்டும், உங்க பேக்கெட் ஃப்ரேம்வொர்க் நாலேஜா இருக்கட்டும், ஆர் உங்களோட ஓன் லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கட்டும், டிசைன் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஓரளவு தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். லைக் வாட் இஸ் அது வந்து இந்த அளவுக்கு நீங்க கிரேட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, குட்டா இருந்தாலே போதும், ரைட்? ஸோ யா, தட்ஸ் தி ஓவரால் ஐடியா. ஸோ பேசிக்கலி உங்களோட கோடிங் நீங்க அதிக டைம் போடணும். பேசிக்கலி அதான் முக்கியம். 80% கோடிங்ல மட்டும் தான் நீங்க டைம் போடணும். ஒரு 20% உங்க லாங்குவேஜோ இல்ல உங்களோட டிசைனோ வாட் எவர். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த 80% கோடிங்ல ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஜாவா கோடிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிஎஸ் ஆரம்பிங்க சொல்லிருப்பேன் ப்ரெஷர்ல. அதே மாதிரி லீனியர் டிஎஸ் நீங்க மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரிகர்ஷன் ஆரம்பிங்க, சம்திங் லைக் தட். அண்ட் ரிகர்ஷனுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸ்பேஸ்னா ஒரு தனி இப்போ எப்படி மாடியூல் 1 மாடியூல் 2 வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம மேங் ST1ல நம்ம வந்து ரிகர்ஷனுக்கு தனியா இந்த மாதிரி ஒரு புது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுல ஒரு ரிகர்ஷன் தெரியும். அப்பப்போ அங்க ஒரு ரிகர்ஷனுக்கு தனியா லைவ் போவோம். ரிகர்ஷன் தனியா ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். ஆரம்பிட் பண்ணுவோம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு சாப்டர் 2ல 3 பேசிக் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து இதில் தனியாக ரிகர்ஷன் ஆக்டிவிட்டி நடத்துவோம், ரைட்? இந்த ரிகர்ஷன் ஆக்டிவிட்டின்றது நானே ஒரு கொஸ்டின் ஸ்பிக் பண்ணுவேன். அது யாருன்னு ஆன்சர் பண்ணலாம். அது ஜோ மீட்டிங் நடக்கும். எனிவன் கேன் அன்மிட் அண்ட் டாக் அபவுட் தி ஆன்சர்ஸ். ஓகே, எப்போ 2 மாடல் முடிச்சுட்டு வராங்களோ பேங்க் ST1ல மேக் ST1 ட்ரை பண்றவங்க 2 மாடல் ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அப்போ தனியாக நம்ம கோட் எடுத்து பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ரிக்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டக்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 வீக்ல ஆரம்பிச்சிடும். எல்லாமே நான் டக்குனு ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். பட் யா, ஸோ you just need to master recursion, master advanced DSA, be very good at be great at coding and good at other stuff. ஸோ யா 4 பக்கெட் பேசிக்லி. அந்த 4th பக்கெட் தான் இது நீங்க மாஸ்டர் பண்ணணும். பண்ணலாம் ஒரு வழியே இது, ரைட்? அண்ட் இதுல 2 டயர் இருக்கு. பப்மேட்டிக் மாதிரி கம்பெனிஸ் இருக்கலாம். நீங்க டிபி ட்ரீஸ் பண்ணாலே போதும், கிராஃப்ல கேட்க மாட்டாங்க. டிபி ட்ரீஸ்னால மூவ் ஆன். ஆனா டிபி ட்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரைட்? அண்ட் அண்ட் பப்மேட்டிக்ல வந்து அதை சொல்றேன் இல்லையா, நீங்க மேங்னா 80% கோடிங் ஆயிரும். இதே நீங்க டயர் 2 ஆர் செகண்ட் டயர்ல பப்மேட்டிக் ட்ரை பண்றீங்கன்னா அப்போ கோடிங் ஒரு 60% ஆகி மற்ற பக்கெட்ஸ் வந்து 40% ஆயிரும், சம்திங் லைக் இட், ரைட்? அப்போ வந்து ஜாவா ஸ்ட்ராங்கா இருக்கும். மெயினா ஸ்ப்ரிங் போர்ட்ல உங்க பேக்கெட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அந்த அந்த கம்பெனி வந்து நாட் ஜஸ்ட் கோடிங், தே வுட் எக்ஸ்பெக்ட் யூ டு பி குட் அட் ஃப்ரேம்வொர்க்ஸ் as well, ரைட்? யா, இது ஏன் வந்து மேங்ல வந்து வெறும் கோடிங் மட்டுமே கொடூரமா கேட்கறாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். தே ஜஸ்ட் நீட் அ வெரி குட் ப்ராப்ளம் சால்வர். தே ஜஸ்ட் நீட் ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி அவங்க வேணும், அவ்வளவுதான். அவன் புத்திசாலியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் வந்து கோட்ல பூந்து விளையாட ஆளா இருக்கும். ஸோ அவன் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான்னா அவன் ஒரு அமிர்த மாதிரி அவன் எப்படின்னா அடாப்ட் ஆயிப்பான். நீங்க எந்த ஃப்ரேம்வொர்க் கொடுங்க, எப்படின்னா கொடுங்க, அவன் வந்து லேர்ன் பண்ணிப்பான்றது அவங்க தாட் ப்ராசஸ், ரைட்? இப்போ அருண் ஜோசப் போகும்போது கோடிங் மட்டும் தான் கேட்டாங்க, அப்புறம் பிஹேவியர் ரவுண்ட், அவ்வளவுதான். அவன் வந்து லாங்குவேஜ்ல கேட்கல, டிசைன்ல கேட்கல, எதுவுமே கேட்கல. அவன் ஒரு 5 ரவுண்ட் அட்டன் பண்ண 5 ரவுண்டு கோடிங் தான். கொடூரமான கோடிங் ரவுண்ட்ஸ் ஆச்சு. அது கூகுள் எப்படின்னா நீங்க லெவல் 1 முடிச்சீங்கன்னா லெவல் 2ல இப்போ அடுத்த ரவுண்ட்ல என்னென்ன டாபிக்ஸ் கேட்போ முன்கூட்டி உனக்கு ஈமெயில் அனுப்பிச்சிருவானுங்க. அடுத்த ரவுண்ட்ல வந்து அவனுக்கு ட்ரைஸ் ஏதாவது படிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 2-3 டேஸ் டைம் வச்சு அதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்தான். அப்ப அதுல ஒரு கொடூரமான ஒரு கேள்வி இருந்துச்சு. கோடிங்கா வச்சு அவன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அவன் உள்ள பாத்தீங்கன்னா அவன் கோடை விடவே இப்ப வந்து அவன் என்னென்னோ பண்றான்.
கூகுள்லேயே வந்து அவங்க ஓன் டிபி வச்சிருக்காங்க. அந்த டிபியில் மாஸ்டர் தேவைன்னா தூக்கி போட்டு சாப்பிடுது, ரைட்? ஸோ அந்த மாதிரி சாரி கேப்டேரியா கூட தூக்கி போட்டு சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய புத்திசாலியா இருக்கான் அப்படின்னா அவன் உள்ள வந்து அவன் என்ன ஒர்க் தான் செஞ்சுப்பான்றதா இந்த மேங்கோட அவங்களோட தாட் ப்ராசஸ். ஓகே, I hope I've explained enough, but yeah. See guys, very simple. You have 3 or 4 buckets for your aim, and for bucket 1, rely on prompt and rely on PDF. Avalada, right? And apply those things when you're coding. Okay. For bucket 2, rely on videos, rely on notes, rely on practices. As simple as that. And for bucket 3, again, rely on prompts and rely on. See, you have many things like நிறைய இடத்துல லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. கோடிங் கட்டு லேர்ன் பண்ணுவீங்க, வீடியோஸ் லேர்ன் பண்ணுவீங்க, நீங்க ஹோம்ஒர்க் சால்வ் பண்ண லேர்ன் பண்ணுவீங்க, நோட்ஸ் படிக்கும் போது லேர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அத்துப்படிடா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடுவீங்க. அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு கோடிங் ஆட்டிட்டு இந்த ஃபைனல் டெஸ்ட் நடக்கும். அந்த கோடிங் ஆட்டிட்டையும் ஒரு ரியல் மார்க் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ மார்க் இன்டர்வியூ பார்க்கவும் செய்வீங்க, மார்க் இன்டர்வியூ அட்டனும் பண்ணுவீங்க. ஸோ you would be trained enough. No, Naveen Balaji, you need to buy the package. This notes is exclusively for people who bought the course, right? Because அந்த இப்போ நீங்கள் ஸ்லைடிங் வீடியோ பார்த்து தான் உங்கள் நோட்ஸே புரியும். ஸோ அந்த என்னோட நோட்ஸ் என்னோட லெக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என் லெக்சர்ஸ் பார்க்காம நீங்கள் நோட்ஸ் பார்க்கறது முட்டாள்தான், ரைட்? ரெண்டுமே சேர்ந்து பார்க்கணும். ரொம்ப கம்மி பீப்புள் தான் பைத்தன் யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் பைத்தன் யூஸ் பண்ணனாலே ரிஜெக்ட் ஆகிறதுனால அந்த ஸ்டோரியில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ சிம்பிள் ப்ரையாரிட்டிஸ் தான். இப்போ 5 கொஸ்டின் வச்சிருக்காங்க அந்த லேப்ல. அதுல வந்து 3 பேர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து 2 பேர் பேசிக்கலி 4 பேர் எல்லா கொஸ்டினும் போட்டான், ஓகேவா? ஆனா அந்த 4 பேர்ல 3 பேர் தான் எடுக்கணும். அப்ப அந்த 3 பேர்ல யார் ஜாவா எவன் பைத்தன் அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜாவால 3 எடுத்து போயிருவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் லக். இப்போ உங்க லேப்ல எல்லாரும் பைத்தன் ஜாவாஸ்கிரிப்ட் வேற லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா மேபி நீங்க எல்லா கொஸ்டினும் போட்டா செலக்ட் ஆயிருவீங்க. பட் தென் உங்க லேப்ல ஒருத்தர் எல்லா கொஸ்டினும் போட்டா அந்த ஜாவால போட்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்படிதான் நடக்குது ரியல் டைம்ல. I think for Claude is better, but then I don't know. Like maybe for this mentoring purpose, ChatGPT is better. அவனும் கூகுள் ஜெமினி இப்போ எக்ஸ்டென்ஸாக யூஸ் பண்ணல. நான் வெறும் தமிழ் கிரியேட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுறேன். ரீட் கோட் கன்ஸ்டன்ஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் நீங்கள் டைம் காலேஜ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்க உங்களுக்கு, ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னா அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனே பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு வெரி சிம்பிள். லீட் கோட்ல ரொம்ப 2-3 ட்ரிக்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் கோடிங் ஆட்டோட்டிலே சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் வேலையே ஆகுது. பட் தென் நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் போடும்போது சில க்ளூஸ் கிடைக்கும். அந்த க்ளூஸ் வச்சு நீங்கள் ஆப்டிமல் சொல்யூஷன் போயிருவீங்க, அது வேறு விஷயம். பட் தென் கன்ஸ்டன்ஸ் வந்து அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்ம என்ன இது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷிங் வந்து ஒரு லெட்டர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், அது இந்த ரேஞ்சில் இருக்கும், நீங்கள் ஃப்ரீக்வன்சி அரே யூஸ் பண்ணுவீங்க. இல்லை லெட்டர்ஸ் எந்த ரேஞ்செலாம் வரல எதுனா வரணும் அப்போ அங்கே ஆஷ் மேப் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரீக்வன்சி அரேக்கு ஆஷ் மேப்புக்கு ஒரே வித்தியாசம் என்ன? ஃப்ரீக்வன்சி அரேல லிமிடெட் நம்பர்ஸ் தான் நம்மளால ஆக்குபை பண்ண முடியும். ஆஷ் மேப்னா நீங்கள் பக்கெட்டில் போட்டுட்டே இருக்காங்க, ரைட்? அதே மாதிரி தான் இன்புட் ரேஞ்ச் வந்து 10.9 தாண்டி போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் மாடலோ பண்ணணும். அதுக்கு அந்த மேத் ட்ரிக்ஸ் இருக்கு பேசிக்லி. ஆனால் ப்ரூட் ஃபோர்ஸ் வேலைக்கு ஆகுது. ஏன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஈஸியாக தாண்டிடும், ரைட்? அதே மாதிரி இப்போ 10.9 தாண்டினா போதுன்னா நீங்கள் ப்ரீ ப்ராசஸிங் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் பேசிக்கான திங்ஸ்லாம் நம்ம வந்து கோடிங் ஆட்டத்தில் சொல்லிடுவோம். இட்ஸ் நாட் லைக் வி நீட் அ டெடிகேட்டட் வீடியோ ஃபார் தட். இட்ஸ் பேசிக் காமன் சென்ஸ். அந்த கன்செப்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த டெக்னிக் வேலைக்காகும் எந்த டெக்னிக் வேலைக்கு ஆகுதுன்ட்டு. Okay, finally, I'm not saying anyone is typing. Okay, guys, I hope it makes clear for you. I have to solve it. Simple. First 3 chapters rely on simulations. அடுத்த சாப்டருக்கு rely on subpattern notes. And for bucket 1, rely on prompts and rely on PDF, right? ஜாவாக்கு மட்டும் தான் இருக்கு. மற்றதுக்கும் நாங்கள் கோர்ஸ் ப்ரீ ரெக்வெஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பைத்தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பட் தென் எனக்கு ஜாவா மட்டும் தான் நல்ல நோட்ஸ். I can confidently say Java processes are very good. For Python and JavaScript, I don't know. I just asked my friends and added the resources.